நம்ம ஜெபித்து ஆண்டுடைய செய்திக்குள்ள கடந்து செல்லலாம். ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಹೋಗೋಣ. உங்கள் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துறோம். அன்றைய வருடத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆண்டவரே எங்களை உம்முடைய சந்நிதிக்கு அழைத்து வந்தீர், அதுக்காய் நன்றி. ஆண்டவரே, இந்த நேரத்திலையும் கூட அப்பா உம்முடைய பிரசனத்தில் வருவது எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. அன்றைய உலகத்தில் நாங்கள் வேற எங்கேயும் இருக்க மாட்டோம். ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தில் இருப்பது, அன்றைய உம்மை முகத்தை பார்ப்பது, உம்மை தரிசிப்பது ஆண்டவரே எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அன்றைய இந்த நேரத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு பிரயோஜனப்படுத்தி கொடுங்க. ஆவியானவரே, நீரே எங்களோடு பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய பிரச்சனைகளை நடத்திட்டோம். நம்முடைய உங்கள் வார்த்தை ஆண்டவரே எங்களோட பேசட்டும். உடைய வார்த்தை ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில அன்றைய மாற்றங்களை தரட்டும். ஆண்டவரே, நீர் ஆண்டவரே எங்களை இதுவரைக்கும் பாதுகாத்து வழிநடத்திருக்கிறீர். உமக்கே கனத்தையும் மகிமையும் துதியும் நாங்கள் செலுத்துகிறோம். அன்றைய இந்த நேரத்தில் அப்பா உம்முடைய வசனங்களை படிக்கும் போது உம்முடைய ஞானத்தினாலே எங்களை நிரப்புங்க. உம்முடைய ஆவினாலே எங்களை நிரப்புங்க. முழுவதுமாயும் கையில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். இன்னைக்கு சங்கீதம் 138வது சங்கீதத்தை நம்ம தியானிக்க போறோம். ಈ ಒಂದು ದಿವಸದಲ್ಲಿ ಕೀರ್ತನೆಗಳು 138ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನ ಧ್ಯಾನಿಸುವುದಕ್ಕಿದ್ದೇವೆ. சங்கீதத்துல நீங்க படிக்கும் போது அநேக காரியங்களை நம்ம ஒரு 120ல இருந்து 134 சங்கீதம், ஒரு 15 சங்கீதம், அது கண்டினியூஸா ஒரு 15 சங்கீதம் முக்கியமான சங்கீதம். எதுக்கு? ಅಲ್ಲಿ ಕೀರ್ತನೆಗಳು 120ನೇ ಅಧ್ಯಾಯದಿಂದ ಅಲ್ಲಿ ಬರುವಂತ ಒಂದು ಅಧ್ಯಾಯಗಳಲ್ಲಿ ಸುಮಾರು 15 ಅಧ್ಯಾಯಗಳನ್ನ ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಅಧ್ಯಾಯಗಳಿದೆ. ಯಾವ ಕಾರಣಕ್ಕಾಗಿ? எதுக்குன்னா, அந்த சங்கீதத்தை இஸ்ரேல் ஜனங்க எருசலேம் மலையை ஏறும்போது பாடிட்டே, அந்த சங்கீதத்தை பாடிட்டே அந்த மலையை அவங்க ஏறுவாங்க. ಯಾಕೆ ಮುಖ್ಯತ್ವ ಎಂಬುದಾಗಿ ಗಮನಿಸುವಾಗ ಇಸ್ರಾಯೇಲರು ಆ ಒಂದು ಪರ್ವತವನ್ನು ಹತ್ತುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಹಾಡುಗಳ ಮೂಲಕವಾಗಿ, ಕೀರ್ತನೆಯ ಮೂಲಕವಾಗಿ ಅದನ್ನ ಅವರು ಹತ್ತಾ ಇದ್ದಾರೆ. சியோன் மலை அப்படின்னு சொல்லுவாங்க. எருசலேம் பட்டணத்துல இருக்கிற மலையை சியோன் மலை அப்படின்னு சொல்லுவாங்க. ಅಲ್ಲಿ ಎರುಸಲೇಮ್ ಪಟ್ಟಣ ಇರತಕ್ಕಂತ ಚಿಯೋನ್ ಪರ್ವತ ಎಂಬುದಾಗಿ ಅದನ್ನ ಹೇಳ್ತಾರೆ. அப்புறம் மலை ஏறினதுக்கு அப்புறம் 135ல இருந்து 137வது சங்கீதத்தை, அந்த 3 சங்கீதத்தையும் பாடுவாங்க. மலை மேல உச்சிக்கு, எங்க எருசலேம் ஆலயத்துக்கு போய் ஆலயத்தின் வாசல்ல நின்னு அந்த 3 சங்கீதத்தை பாடுவாங்க. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಒಂದು ಪರ್ವತವನ್ನು ಹತ್ತಿದ ನಂತರದಲ್ಲಿ ಕೀರ್ತನೆಗಳು 135, 37ನೇ ಅಧ್ಯಾಯದವರೆಗೂ ಆ ಒಂದು ಎರುಸಲೇಮ್ ಆಲಯದ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡು ಅವರು ಹಾಡನ್ನ ಹಾಡ್ತಾರೆ. இன்னைக்கும் அது நடந்துட்டு இருக்கு. ಇವತ್ತಿಗೂ ಕೂಡ ಅದು ನಡೀತಾ ಇದೆ. கிறிஸ்தவங்க பண்ண மாட்டாங்க, யூதர்கள் பண்ணுவாங்க. ಕ್ರೈಸ್ತರು ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ, ಯಹೂದ್ಯರು ಅದನ್ನ ಅನುಸರಿಸುವಂತರಾಗಿದ್ದಾರೆ. நம்ம கிறிஸ்தவங்க பண்ணணும்னு ஒன்னும் கட்டாயம் இல்ல. ಕ್ರೈಸ್ತರು ಮಾಡ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಯಾವುದೇ ಕಡ್ಡಾಯಗಳು ಇಲ್ಲ. சங்கீதம் 138 இன்னைக்கு நம்ம பாக்குறோம்ல, 138ல இருந்து 45 வரைக்கும் ஒரு வித்தியாசமான சில சங்கீதங்கள். ಕೀರ್ತನೆ 132ರಿಂದ 145ರವರೆಗೂ ಸ್ವಲ್ಪ ವ್ಯತ್ಯಾಸವುಳ್ಳಂತ ಒಂದು ಕೀರ್ತನೆಗಳಾಗಿದೆ. சோ என்ன இதுல வித்தியாசம்? ಏನು ಇದರಲ್ಲಿ ವ್ಯತ್ಯಾಸಗಳು? நம்ம ஃபர்ஸ்ட் அந்த 120ல இருந்து 137 சபையாய் என்ன பண்றாங்க, எல்லாரும் சேர்ந்து இருந்து பாடி ஆண்டவருடைய ஆலயத்துக்கு பாடிட்டே போற ஒரு பாட்டு. ಅಲ್ಲಿ ಕೀರ್ತನೆ 127ರಿಂದ 137ರವರೆಗೂ ಸಭೆಯಾಗಿ ಸೇರಿ ಕೀರ್ತನೆ ರೂಪವಾಗಿ ಅವರು ಹಾಡುತ್ತಾ ಹೋಗುವಂತ ಒಂದು ಕೀರ್ತನೆಗಳಾಗಿದೆ. ஆனா 138ல இருந்து 45 தனிப்பட்ட நம்மளுடைய தனி ஜெப நேரத்துல தனிப்பட்ட ஒரு மனுஷன் ஆண்டவர்கிட்ட பேசினா எப்படி பேசுவாங்க அப்படி இருக்கும். இது தனிப்பட்ட ஜெபம், தனிப்பட்ட பாடல்கள் 138ல இருந்து 145 வரைக்கும். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಕೀರ್ತನೆ 138ರಿಂದ 145ರವರೆಗೂ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಏಕಾಂತವಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಏಕಾಂಗಿಯಾಗಿ ದೇವರೊಡನೆ ಮಾತನಾಡುವಂತ ಕಾರ್ಯಗಳು ಈ ಒಂದು ಅಧ್ಯಾಯಗಳಲ್ಲಿ ಅದು ಬರುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. தாவீதுக்கு ஒரு பேர் ஆண்டவர் கொடுத்திருந்தாரு. என்ன பேர் கொடுத்திருந்தார் ஆண்டவர்? ದಾವೀದನಿಗೆ ದೇವರು ಒಂದು ಹೆಸರನ್ನ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ರು. ಏನೆಂಬುದಾಗಿ சொல்லுங்க, பரவாயில்ல, ரைட்டா இருந்தாலும் பரவாயில்ல, சரி தப்பாದ್ರೂ கூட ಪರವಾಗಿಲ್ಲ. தாவீது ஆண்டவர் எப்படி சொன்னாரு? என் இதயத்துக்கு ஏற்ற மகன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருந்தார். ನನ್ನ ಹೃದಯಕ್ಕೆ ಪ್ರಿಯವಾದವನು ಎಂಬುದಾಗಿ ಆತನನ್ನ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. எந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னாலும் சங்கீதத்துல இருதயத்தின் ஆழத்திலிருந்து சில காரியத்தை சொல்லுவாரு தாவீது, எழுதுவாரு தாவீது. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ಯಾವುದೇ ಕೀರ್ತನೆಗಳಲ್ಲಿ ಗಮನಿಸುವಾಗ ತನ್ನ ಹೃದಯದ ಅಂತರಾಳದಿಂದ ಒಂದು ಕೀರ್ತನೆಗಳನ್ನ ಬರೀತಾ ಇದ್ದಾನೆ ದಾವೀದನು. 138வது அதிகாரம் முதல் வசனத்துல இருந்து நம்ம இன்னைக்கு 8 வசனத்தை தியானிக்க போறோம். 138ನೇ ಮೊದಲ 8 ವಚನಗಳನ್ನ ನಾವು ಧ್ಯಾನಿಸುವುದಕ್ಕಿದ್ದೇವೆ. வருஷத்து கடைசியில நம்ம வந்துட்டோம். ವರ್ಷದ ಕೊನೆಗೆ ನಾವು ಬರಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. நம்ம எப்படி இதை நம்ம தியானிக்க போறோம் பார்ப்போம். முதலாவது வசனத்தை படிப்போம். ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಇದನ್ನ ಧ್ಯಾನಿಸುವಂತದ್ದು ಎಂಬುದಾಗಿ ಮೊದಲ ವಚನವನ್ನು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உம்மை என் எதோட நான் துதிப்பேன், உம்மை நன்றி சொல்லுவேன், முழு இதயத்தோட நான் நன்றி சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாரு. ಇಲ್ಲಿ ಆತನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಗಮನಿಸುವಾಗ, ಪೂರ್ಣ ಮನಸ್ಸಿನಿಂದ ನಿನ್ನನ್ನು ಕೊಂಡಾಡುವೆನು. I will give you thanks with all of my heart. முழு இதயத்தோட, அரை இதயம் இல்ல, அரைக்குறை இல்ல,
கவனம் அங்க செதறி விட்டது இல்ல. ஆண்டவரே முழு இருதயத்தோடு உமக்கு நான் நன்றி சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றாரு. ಅರ್ಧಂಬರ್ಧ ಒಂದು ಹೃದಯದಿಂದ ಅಲ್ಲ ಅಥವಾ ಗಮನಗಳನ್ನ ಆ ಕಡೆ ಈ ಕಡೆ ಇಟ್ಟುಕೊಂಡವರಾಗಿ ಹೇಳುವಂತದ್ದಲ್ಲ, ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ ನಿನ್ನನ್ನು ನಾನು ಕೊಂಡಾಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. நன்றி சொல்றது ஒரு அருமையான ஒரு சுபாவம். ಕೃತಜ್ಞತೆಯನ್ನ ಸಲ್ಲಿಸುವಂತದ್ದು ಬಹಳ ಅದ್ಭುತವಾದಂತ ಒಂದು ಸ್ವಭಾವ. யாராவது நம்மளுக்கு ஏதாவது செய்யறாங்கன்னா நம்ம தேங்க்யூ அப்படின்னு நம்ம சொல்றோம். ಯಾರಾದ್ರೂ ನಮಗೆ ಏನಾದ್ರೂ ಮಾಡ್ತಾ ಇದಾರೆ ಅಂದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ತಕ್ಷಣವಾಗಿ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೀವಿ. யாராவது சும்மா நம்மளுக்கு வந்து நீங்க ரோட்ல போறீங்க, அட்ரஸ் கேக்குறீங்க, அட்ரஸ் உங்களுக்கு சொன்னா கூட நீங்க தேங்க்யூ சொல்றீங்க. ರಸ್ತೆಯಲ್ಲಿ ಹೋಗುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಯಾರಾದ್ರೂ ನಿಮಗೆ ಸರಿಯಾದಂತ ಅಡ್ರೆಸ್ ಅನ್ನ ಹೇಳಿದ್ರೆ ಅವ್ರಿಗೂ ಸಹ ನೀವು ಥ್ಯಾಂಕ್ ಯು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೀರಿ. ஏதோ கையில இருந்து பேப்பர் விழுந்துருது, பேப்பர் எடுத்து கொடுக்குறாங்க, அதுக்கும் தேங்க்யூ சொல்றோம் நம்ம. ಕೈಯಿಂದ ಏನಾದ್ರೂ ಪೇಪರ್ ಬಿದ್ದಿದ್ರೆ ಅದನ್ನು ಕೂಡ ತೆಗೆದುಕೊಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಧನ್ಯವಾದ ಅಥವಾ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಎಂಬುದಾಗಿ ஆனா ಹೇಳ್ತೀರಿ. ஆண்டவருக்கும் நம்மளுக்கும் இருக்கிற அந்த உறவு என்ன மாதிரி உறவுனா, நம்ம வந்து அதுக்கு மேல அந்த தேங்க்யூ வந்து இருதயத்தின் ஆழத்துல இருந்து நம்ம நன்றி சொல்றோம் நம்ம. ನಮಗೂ ದೇವರಲ್ಲಿರತಕ್ಕಂತ ಒಂದು ಸಂಬಂಧ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವುದಾದ್ರೆ, ಥ್ಯಾಂಕ್ ಯು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಕ್ಕಿಂತಲೂ ಹೃದಯದ ಅಂತರಾಳದಿಂದ ಹೇಳುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯಗಳಾಗಿದೆ. இங்க பாட்டு பாடணும், நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது அப்படின்னு பாட்டு பாடணும். ಅಲ್ಲಿ ಸ್ತೋತ್ರ ಹೇಳುವುದಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ, ಕೃತಜ್ಞತೆ ಹೇಳುವುದಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಒಂದು ಮಾತು ಹಾಡ ಹೇಳ್ತದೆ. ஒரு ரெண்டு விதமான நன்றி சொல்றது இருக்கு. சும்மா கடமைக்காக நன்றி 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 ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்னு 1000 வாட்டி அது வந்து நம்ம மனசார நம்புறோமோ இல்லையோ, மனசார அதை சொல்றோமோ இல்லையோ, வாயில இருந்து ஸ்தோத்திரம் வரலாம் ஒருவேளை. ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ನೋಡ್ತೇವೆ, ನಾಮಕಾವಸ್ಥೆ ಆಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಸ್ತೋತ್ರ ಹೇಳ್ಬಹುದು. ಸ್ತೋತ್ರ 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 ಎಂಬುದಾಗಿ ಯಾವಾಗ್ಲೂ ಬಾಯಿಂದ ಮಾತ್ರ ಅದು ಸ್ತೋತ್ರಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸುವುದು. ஆனா அது சில டைம் வந்து ஒரே ஸ்தோத்திரம் வரும், ஒரே நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே மனசார நம்ம நினைச்சு ஆண்டு செய்த நன்மைகளை நினைத்து நம்மள ஆண்டு இங்க எங்க வச்சிருக்கிறோம், அது வந்து மனசார நம்ம நன்றி சொல்றோம் தெரியுமா, அது ஆண்டருக்கு ரொம்ப பிரியங்க. ನಾವು ನೋಡ್ತೇವೆ, ಮನಸ್ಸಿನ ಅಂತರಾಳದಿಂದ, ಹೃದಯದ ಅಂತರಾಳದಿಂದ ದೇವರು ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥ ಮಹೋಪಕಾರಗಳಿಗಾಗಿ ನಾವು ಸ್ತೋತ್ರವನ್ನು ಹೇಳ್ತೀವಲ್ಲ, ಅದು ಬಹಳ ಉತ್ತಮವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ವಿಷಯವಾಗಿರ್ತದೆ. நீங்க யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீங்களோ ரொம்ப விசேஷத்தவர்கள், நீங்க பிரியமானவர்கள்னு போன வாரம் நான் சொன்னேன். ನಾವು ಕಳೆದ ವಾರದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ, ನೀವು ಬಹಳ ವಿಶೇಷವಾದಂತವರು, ಬಹಳ ಪ್ರಿಯವುಳ್ಳವರು ಎಂಬುದಾಗಿ. பிரியமானவன் அப்படின்னா என்னது? ಪ್ರಿಯವಾದವನು ಅಂತಂದ್ರೆ ಏನು? உங்களை யாரோ காதலிக்கிறாங்க, ನಿಮ್ಮನ್ನ ಯಾರೋ ಪ್ರೀತಿಸ್ತಾರೆ, உங்களை யாரோ லவ் பண்றாங்க, ನಿಮ್ಮನ್ನ ಯಾರೋ ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. பிரியமானவன் பிரியமானவள், உங்க மேல யாரோ பிரியம் வைத்திருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் எல்லாரும் பிரியமானவர்கள், பிரியமானவர்கள், பிரியமானவள். ಯಾರೋ ಒಬ್ರು ಪ್ರೀತಿಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ, ಯಾರೋ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಪ್ರೀತಿಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಕ್ರೈಸ್ತರಾಗಿರ್ತಕ್ಕಂಥವರು ಪ್ರಿಯವಾದವನು ಪ್ರಿಯವಾದವಳು ಎಂಬುದಾಗಿ. இதை நீங்க மறந்துடக்கூடாது. ಇದನ್ನು ನೀವು ಮರ್ತು ಬಿಡಬಾರ್ದು. உங்களை சொந்தக்காரன் மறந்துட்டானாலும், உங்களை யாராவது மறந்துட்டாங்களோ அதெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க. உங்கள் வந்து நீங்க மறக்க முடியாத காரியம் என்னதுன்னா, தேவன் என்னை நேசிக்கிறார், என் மேல் பிரியமாயிருக்கிறார் என்றதை நம்ம மறந்துட்டோம்னா நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையே வாழ முடியாதுங்க. ಒಂದು ವೇಳೆ ನಮ್ಮನ್ನ ಬಂಧುಗಳು ಅಥವಾ ಸ್ನೇಹಿತರು ಮರೆತು ಬಿಟ್ರು ಕೂಡ, ದೇವರು ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಮರೆತು ಬಿಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಬಹಳ ಕಷ್ಟಕರವಾದಂತ ವಿಷಯಗಳಾಗಿ. ஒரு பழைய தமிழ் பாட்டு இருக்கு, ಒಂದು ಹಳೆಯ ತಮಿಳ್ ಹಾಡಿದೆ. அந்த பாட்டு வந்து அது எப்படி போகும்னா, அந்த பாட்டு ಆ ಹಾಡು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತದೆ ಅಂದ್ರೆ, நான் பாட மாட்டேன், பயந்துராதீங்க. தேவன்பின் வெள்ளமே, ದೇವರ ಪ್ರೀತಿಯ பிரவாக ಪ್ರವಾಹವೇ, தேவன்பின் வெள்ளமே, ದೇವರ ಪ್ರೀತಿಯ ಒಂದು ಪ್ರವಾಹವೇ, திருவருள் தோற்றமே, ತಿರುವರುಳ್ ತೋಟ್ರಮೆ ಅಂದ್ರೆ ಅವರ ಮುಖದ ಪ್ರಕಾಶವೇ, ಆ ಒಂದು ಮುಖದ ಪ್ರಭಾವವು ಮೈಮನದ ಆನಂದಮೇ ಅಂತ ಹೇಳಿ. ಮೈಮನದ ಆನಂದಮೇ ಅಂದ್ರೆ ನನ್ ಮೈ ಮರ್ತು ಬಿಟ್ಟು ನಾನು ಆನಂದವಾಗಿರ್ತೀನಿ ಅಂತ. ಆ ಮೈಯನ್ನ ಮರೆಯಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ನಾನು ದೇವರನ್ನ ನಡೆಸ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ. தேவன்பின் என்னது வெள்ளமே, ದೇವರ ಪ್ರೀತಿಯ ಪ್ರವಾಹವೇ ಎಂಬುದು. வெள்ளம் ஒரு வெள்ளத்தை பார்த்திருக்கீங்க, அப்படியே வெள்ளம் வரனா தண்ணி எப்படி வரும், பட்டுன்னு நம்ம நிக்கிறோம், அது அப்படியே வந்து அடிச்சிட்டு போயிடும் ஒரு மனுஷனை. ಅಲ್ಲಿ ಪ್ರವಾಹ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಬರ್ತದೆ ಅಂತಂದ್ರೆ, ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ನಿಂತ್ಕೊಂಡಿದ್ದಾನೆ ಅಂತಂದ್ರೆ ನೀರಿನ ಮೂಲ ರಭಸಕ್ಕೆ ಅವನ್ನ ಕೊಚ್ಚಿಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ. தேவனுடைய அன்பு எப்படி நம்ம மேல ஒரு ஒரு வெள்ளம் போல தேவனுடைய அன்பு நம்ம மேல அப்படியே அடிக்குதுங்க. ದೇವರ ಪ್ರೀತಿ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ಒಂದು ನೀರಿನ ಪ್ರಭಾವದ ರೀತಿಯಲ್ಲಿ ಒಂದು ನಮಗೆ ಒಂದು ಪ್ರಭಾವ ಬೀರುವಂತದ್ದು. ஆண்டவருடைய அன்பை நம்ம ருசி பார்க்கும் போது நம்ம மெய் மறந்து ಆನಂದಮಾಯಿರೋದು ನಮ್ಮ ಹೃದಯ. ನಮ್ಮ ಆ ದೇವರ ಪ್ರೀತಿನ ರುಚಿ ನೋಡುವಾಗ ನಾವು ಮೈ ಮರೆಯಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ದೇವರ ಒಂದು ಆನಂದವನ್ನ ರುಚಿ ನೋಡಲ್ಪಡ್ತೇವೆ. தயவு செய்து யாரும் வந்து நான் அனாதை, என்ன நேசிக்கிறவங்க யாரும் இல்ல, நான் கைவிடப்பட்டவன், நான் ஒண்டி என்ன தனி மரமா இருக்கிறேன் அப்படின்னு தயவு செய்து இந்த வார்த்தைகளை நீங்க சொல்லிராதீங்க கிறிஸ்தவர்கள். ಕ್ರೈಸ್ತರಾಗಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಯಾರು ಕೂಡ ಈ ಒಂದು ವಾಕ್ಯಗಳನ್ನ ಹೇಳ್ಬೇಡ್ರಿ, ನಾನು ಏಕಾಂಗಿಯಾಗಿದ್ದೇನೆ, ನಾನು ಕೈ ಬಿಡಲ್ಪಟ್ಟವನಾಗಿದ್ದೇನೆ, ನಾನು ಒಂಟಿಯಾಗಿದ್ದೇನೆ ಅಂತಕ್ಕಂಥ ವಾಕ್ಯಗಳನ್ನ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಲ್ಪಡಬೇಡಿ. ஏன்னா ஆண்டவருக்கு வந்து அது வந்து ரொம்ப வேதனை உண்டாக்கும். ஏன்னா தேவன் உங்களை ஒரு வெள்ளத்தை போல தேவன் வந்து உங்களை அன்பினாலே உங்களை நேசிக்கிறாருங்க. ಅದು ದೇವರಿಗೆ ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ಬೇಸರ ಉಂಟು ಮಾಡುವಂತದ್ದಾಗಿದೆ. ಯಾಕೆ ಅಂತಂದ್ರೆ ದೇವರು ಒಂದು ಪ್ರವಾಹದ ರೀತಿಯಲ್ಲಿ ಆತನ ಪ್ರೀತಿಯಿಂದ ಆವರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. என்னைக்கு நான் ஆண்டவருடைய அன்பை நான் ருசி பார்க்காம இருக்கிறனோ அப்பதான் என்ன பண்ணுவேன், நான் வேலையில போன்ல மத்தவங்கிட்ட அன்பை தேடி அன்பு பிச்சை தேட போயிருவேன். நான்
ಯಾವಾಗ ದೇವರ ಪ್ರೀತಿಯನ್ನ ರುಚಿ ನೋಡಿದವನಾಗಿ ನಾನು ಇರ್ತೇನೋ ಆಗ ಫೋನ್ ಅಲ್ಲಾಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಇತರ ಒಂದು ಕೆಲಸದಲ್ಲಾಗಿರ್ಬೋದು ಬೇರೆ ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಪ್ರೀತಿಯನ್ನ ಹುಡುಕುವಂತವನಾಗಿ ನಾನು ಹೋಗ್ತೇನೆ. ஆண்டவர் என்ன நேசிக்கிறார். ದೇವರು ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸ್ತಾರೆ. யார் நேசிக்கிறாங்களோ இல்லையோ என் ஆண்டவர் நேசிக்கிறார். ಯಾರು ಪ್ರೀತಿಸ್ತಾ ಇದಾರೋ ಇಲ್ವೋ ದೇವರು ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்படின்ற போது இருதயத்துல இருந்து ஒரு பெரிய ஒரு நன்றி ஒரு சந்தோஷம் நம்ம இப்படி உற்பத்தி ஆகும் நம்ம இருதயத்துல இருந்து. ಆ ರೀತಿಯಾಗಿರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಮಗೆ ಅರಿಯದಿರ್ತಕ್ಕಂಥ ಸಂದರ್ಭದ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರ ಒಂದು ಪ್ರವಾಹದ ಒಂದು ರೀತಿಯ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು ಕೃತಜ್ಞತೆ. என்னாச்சு ஒரு நாள் இயேசு கிறிஸ்து ஒரு 10 குஷ்டரோகிகள் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறாங்க. ಒಂದು ದಿವಸ ಏನಾಗ್ತಾ ಇದೆ 10 ಕುಷ್ಠರೋಗಿಗಳು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಸಂಧಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. அந்த குஷ்டரோகம் வந்து ரொம்ப மோசமானதுன்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன். ಆ ಕುಷ್ಠರೋಗ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ಬಹಳ ಮೋಸಕರವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಎಂಬುದಾಗಿ சின்னதா ஸ்டார்ட் ஆகும் குஷ்டரோகம். ಚಿಕ್ಕದಾಗಿ ಅದು ಪ್ರಾರಂಭವಾಗ್ತದೆ. அப்படியே விரலெல்லாம் சாப்பிட்டுருங்க. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಒಂದು ಬೆರಳನ್ನೆಲ್ಲ ತಿಂದು ಹಾಕ್ತದೆ. அப்படியே ಕೈ சாப்பிட்டுருங்க. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಕೈಯನ್ನು ಕೂಡ ತಿಂದು ಹಾಕ್ತದೆ. நீங்க அங்க நம்ம பர்கூர்ல நம்ம சில குஷ்டரோக சகோதர சகோதரிகளுக்கு ஊழியம் செய்றோம். அங்க போய் அவங்க விரல போய் நீங்க கையை தொட்டு பாருங்களேன். அவங்களுக்கு நம்ம தொட்டது ஒரு ஆணி வச்சு குத்துனா கூட ஊசி வச்சு குத்துனா கூட ரத்தம் வந்துச்சுனா கூட அவங்களுக்கு அந்த வலி தெரியாதுங்க. ಆ ಬರ್ಗೂರ್ ಪ್ರಾಂತದಲ್ಲಿ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಅಲ್ಲಿ ನೋಡುವಂತ ಗಮನದಲ್ಲಿ ಆ ಒಂದು ಬೆರಳನ್ನ ಅಥವಾ ಅದರ ಮುಳ್ಳಿನಿಂದ ಅಥವಾ ಯಾವುದೋ ಒಂದು ಭಾಗವನ್ನು ಮುಟ್ಟಿದ್ರು ಕೂಡ ರಕ್ತವು ಬಂದ್ರು ಕೂಡ ಅದಕ್ಕೆ ಯಾವುದೇ ಒಂದು ಅನುಭವ ಕೂಡ ಅವರಿಗೆ ಇರುವುದಿಲ್ಲ. இந்த 10 குஷ்டரோகிகள் வந்துடுறாங்க. ಈ ರೀತಿಯಾಗಿ 10 ಕುಷ್ಠರೋಗಿಗಳು ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. வந்துட்டு அவங்க வந்து ஆண்டவரே எங்க மேல இரக்கம் பாராட்டும் அப்படின்னு கேக்குறாங்க. ದೇವರೇ ನಮ್ಮ ಮೇಲೆ ಕರುಣೆಯನ್ನ ತೋರಿಸಿ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ಆಗ ದೇವರೇನು ಹೇಳ್ತಾರೆ? லூக்கா 17வது அதிகாரம் 14வது வசனம். ಲೂಕ 17ನೇ ಅಧ್ಯಾಯ 14ನೇ ವಚನದಲ್ಲಿ இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அந்த 10 குஷ்டரோகிகளை பார்த்து? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ 10 ಕುಷ್ಠರೋಗಿಗಳನ್ನ ನೋಡಿ ಏನಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? அவர்களை அவர் பார்த்து, ஆ. நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். பாருங்க, நீங்க போய் உங்க உங்க சர்ச்சோடைய பாஸ்டர் கிட்ட போய் நீங்க போய் உங்களை காட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு காட்டுங்க? ಅಲ್ಲಿ ಏನಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ ನಿಮ್ಮ ಸಭೆಗೆ ಇರ್ತಕ್ಕಂಥ ಸೇವಕರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ನಿಮ್ಮ ಮೈಯನ್ನು ತೋರಿಸಿ ಎಂಬುದಾಗಿ. ಯಾಕೆ ಆ ರೀತಿ ಹೇಳ್ತಾ அப்ப ಇದ್ದಾರೆ? வந்து ஆசாரிங்க செக்கிங் இன்ஸ்பெக்டர் அவங்க செக் பண்ணுவாங்க. இவனுக்கு குஷ்டரோகம் இருந்துச்சுன்னா ஊர்ல இருந்து வெளியே தள்ளி வச்சிரணும். குஷ்டரோகம் இல்லனா ஊருக்குள்ள சேர்த்துக்கலாம், அவனுக்கு குடும்பம் இருக்கலாம், அவனுக்கு வாழ்க்கை இருக்கலாம் அப்படின்னு வந்து அவங்கள உள்ள சேர்த்துக்குவாங்க. ಆ ಒಂದು ದಿವಸಗಳಲ್ಲಿ ಯಾಜಕರು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು ಅಂದ್ರೆ ಒಂದು ವೇಳೆ ಕುಷ್ಠರೋಗ ಇರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಊರಿಂದ ಆಚೆ ಒಂದು ವೇಳೆ ಕುಷ್ಠರೋಗ ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಆತನ ಕುಟುಂಬದೊಡನೆ ಸೇರಿಸುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಅವರು ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. சோ இங்க என்னாச்சு? இந்த 10 பேரை வந்து அற்புதம் நடக்கல. ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, நம்பிட்டு ஆண்டவர் வார்த்தை நம்பி என்ன பண்றாங்க? நடந்து போறாங்க. ಅಲ್ಲೇ ದೇವರ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅದ್ಭುತಗಳು ನಡೀತಲ್ಲ ಆದ್ರೂ ಕೂಡ ಅದನ್ನ ಅವ್ರು ದೇವ್ರ ಹೇಳಿದ ಕಾರ್ಯಗಳಿಗಾಗಿ ಅವ್ರು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆனா ஒரு ஆச்சரியமான காரியம் நடக்குது. அவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது அவங்க கையில இருக்க குஷ்டரோகம் எல்லாம் சரியாயிருது. ಅವರು ನಡೆದುಕೊಂಡು ಹೋಗುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅವರ ಕೈಗಳಲ್ಲಿದ್ದಂತ ಒಂದು ಕುಷ್ಠರೋಗ ಎಲ್ಲದು ವಾಸಿ ಆಗಲ್ಪಟ್ಟಿದೆ. அவங்களுக்கு பாருங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அந்த டைம்ல. ಆ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅವ್ರಿಗೆ ಎಷ್ಟು ಸಂತೋಷವಾಗಿರ್ತದೆ. இதுவரைக்கும் ஊர்ல இருந்து வெளியே தள்ளி வச்ச ஜனங்க இவங்க. ಇಲ್ಲಿ ತನಕ ಊರಿಂದ ಆಚೆ ಇಡಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಜನರು, இவங்களுக்கு குடும்பமே இல்ல, ಇವರಿಗೆ ಕುಟುಂಬವೇ ಇಲ್ಲ, தனிமையில வாழ்ந்திருப்பாங்க, ಏಕಾಂಗಿಯಾಗಿ ಜೀವಿಸಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ஸ்மெல் நாறிட்டு இருக்கும். அது குஷ்டரோக புண்ணு வந்து அப்படியே நாறும். ಆ ಒಂದು ಕುಷ್ಠರೋಗದ ಒಂದು ಗಾಯದಿಂದ ಅಲ್ಲಿ ದುರ್ವಾಸನೆ ಬರಲ್ಪಡ್ತಾ ಇರ್ತದೆ. குஷ்டரோகி அசுத்தம் சத்தமா யாரா என்கிட்ட வந்துடாதபடிக்கு நான் அசுத்தம் கத்தி சொல்லணும். ಅಲ್ಲಿ ಕುಷ್ಠರೋಗಿಗಳಿರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅಶುದ್ಧ ಎಂಬುದಾಗಿ ಅವರ ಹತ್ತದಲ್ಲಿ ಬರೆದಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೇಳ್ಬೇಕು. ஆனா ஏசப்பாவோட வார்த்தை அவங்கள குணமாக்கிருச்சுங்க. ಆದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮಾತು ಅವರನ್ನ ಗುಣಪಡಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. சந்தோஷமாயிட்டாங்க, ಸಂತೋಷವಾಗಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆனா அதுல எத்தனை பேர் திரும்பி வந்தா ஏசப்பாட்ட? ಆದ್ರೆ ಅದರಲ್ಲಿ ಎಷ್ಟು ಜನ ಹಿಂತಿರುಗಿ ಬರಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ? நன்றி சொல்றதுக்கு எத்தனை பேர் வந்தாங்க? ಕೃತಜ್ಞತೆಯನ್ನ ಸಲ್ಲಿಸುವುದಕ್ಕೆ ஒருத்தன் தாங்க வந்தாங்க. ಒಬ್ರು ಮಾತ್ರ ಬರಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. அவன் என்ன சொல்றான்? 15வது வசனத்துல பாருங்க. 15ನೇ ವಚನದಲ್ಲಿ ಅವನು ಏನಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ? அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதைக் கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தி. உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்துறாங்க. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಮಹಾ ಶಬ್ದದಿಂದ ದೇವರನ್ನ ಆತನು ಸ್ತುತಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஆண்டவருடைய அன்பை அப்படியே புகழ்ற. ஆண்டவரே இயேசுப்பா நன்றி இயேசுப்பா அப்படின்னு சொல்றாங்க. ಅಲ್ಲಿ ಯೇಸುವಿನ ಪ್ರೀತಿಯನ್ನ ಯೇಸುವೆ ಸ್ತೋತ್ರಪ್ಪ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ஆண்டவரே தேவனுக்கு மகிமை செலுத்துறான் அவன் அங்க. ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆನ ಆತನು ಸಲ್ಲಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. சும்மா சாதாரண மனசோட சொல்லிக்கல அவரு. ಕೇವಲ ಸಾಧಾರಣವಾಗಿ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಹೇಳಿಕೊಳ್ಳಿಲ್ಲ. என்ன பண்றாரு? சத்தமா பேசுறாரு. ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ? ಶಬ್ದವಾಗಿ. அவரு வெக்கப்படல. ஐயோ எனக்குள்ள ஆண்டவர் செஞ்சிருக்கிறது அற்புதத்தை குறித்து நான் வந்து சந்தோஷமா நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாரு அவரு. ಆತನು ಯಾವುದೇ ರೀತಿಯಾಗಿ ಅಲ್ಲಿ ಅಪಹಾಸ್ಯಗೊಳಪಡಲಿಲ್ಲ. ಬದಲಾಗಿ ದೇವರು ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥ ಉಪಕಾರವನ್ನ ಶಬ್ದದಿಂದ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. இன்னைக்கு நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கோம். ಇವತ್ತು ನಾವಿಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡಿದೀವಿ. நம்ம எல்லாரும் ஆண்டவர் நீங்க சொல்லலாம் பிரதர், எனக்கு குஷ்டரோகத்துல இருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்கலன்னு சொல்லலாம். ನಾವ್ ಹೇಳ್ಬೋದು ದೇವರು ನನಗೆ ಕುಷ್ಠರೋಗದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಕೊಡ್ಲಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. ஆனா நம்மளுக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் வந்து என்ன பண்ணிருக்காரு? தன்னுடைய ரத்தத்தாலே நம்மளோட ஆவிக்குரிய குஷ்டரோகத்தை ஆண்டவர் வந்து குணமாக்கி இருக்கிறார். ಆತನ ರಕ್ತದ ಮೂಲಕವಾಗಿ ನಮ್ಮ ಆತ್ಮಿಕವಾದಂತ ಕುಷ್ಠರೋಗದಿಂದ ದೇವರು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿ ನಡೆದ. ஒரு டைம்ல என்னாச்சு? நம்ம பாவங்களை செய்தோம். ஃபர்ஸ்ட் வாட்டி அந்த பாவத்தை செய்யும் போது நம்மளுக்கு பயம் நடுக்கம் வந்திருக்கும்.
ಆ ಒಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಏನಾಗ್ತದೆ, ಒಂದು ಪಾಪವನ್ನು ಮಾಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಒಂದು ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ನಡುಗುತನ ಬರಲ್ಪಡ್ತದೆ. ஐயோ பொய் சொல்லட்டுமே, ஐயோ அவங்கள பத்தி தப்பா பேசிட்டுமே அப்படின்னு பயம் வந்திருக்கும் நம்மளுக்கு. ಒಂದು ವೇಳೆ ಸುಳ್ಳನ್ನು ಹೇಳುವಾಗ ಅಯ್ಯೋ ಸುಳ್ಳನ್ನು ಹೇಳ್ಬಿಟ್ಟಿವಲ್ಲ, ಅವರ ಕುರಿತಾಗಿ ತಪ್ಪಾಗಿ ಮಾತನಾಡಿದ್ವಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಬರ್ತದೆ. ஃபர்ஸ்ட் டைம் ಮೊದಲ ಬಾರಿಗೆ அதை கண்டுக்கல. ஃபர்ஸ்ட் டைம் ಅದನ್ನ ನಾವು ಕಡೆಗಣಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. 100வது வாட்டி அதையே செய்யறேன் நான். ಆ 100ನೇ ಬಾರಿ ಅದನ್ನೇ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. என்ன ஆகுது? ಏನಾಗ್ತಾ ಇದೆ? என்ன ஆகுது? ಏನಾಗ್ತಾ ಇದೆ? 100வது வாட்டி ஒரு பாவத்தை செய்யறேன்னா என்ன ஆகும்? 100ನೇ ಬಾರಿ ಒಂದು ಪಾಪವನ್ನು ಮಾಡುವಾಗ ಏನಾಗ್ತಾ ಇದೆ? பிசாசு என்ன பண்ணிடுவான்? ಸೈತಾನ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? அதுக்கு அது அது வந்து ஒரு ஒரு ಅದು ஒரு பெரிய விஷயம் இல்லாத மாதிரி வாக்கி விட்டுருவான். ಅದು ಒಂದು ವಿಧವಾಗಿ ದೊಡ್ಡ ವಿಷಯವಲ್ಲದಿರ್ತಕ್ಕಂಥ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಡ್ತಾನೆ. ஐயோ விடுங்க பிரதர், எல்லாரும் பண்றாங்க, நான் தானே பண்றேன். ಅಯ್ಯೋ ಬಿಡ್ರಿ ಸಹೋದರರೇ, ಎಲ್ಲರೂ ಮಾಡ್ತಾ ಇದಾರೆ, ನಾನು ಕೂಡ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. ஐயோ நான் அவனோட பரவாயில்லைங்க தானே. ಆತನಿಗಿಂತ ನಾನು ಪರವಾಗಿಲ್ವಲ್ಲ. நியாயம் தீர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ಆ ನ್ಯಾಯವನ್ನು ತೀರಿಸುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸ್ತಾರೆ. அதான் குஷ்டரோகம், ಅದೇ ಕುಷ್ಠರೋಗ, அதான் ஆவிக்குரிய குஷ்டரோகம். ಅದೇ ಆತ್ಮಿಕವಾದಂತ ಕುಷ್ಠರೋಗ. ஏன்னா எவ்வளவு பாவம் செஞ்சாலும் நம்மளுக்கு அதோட வழி தெரிய மாட்டேங்குது. இப்ப நம்மளுக்கு ಯಾಕೆಂದ್ರೆ ಎಷ್ಟೇ ಪಾಪಗಳನ್ನು ಮಾಡಿದ್ರು ಕೂಡ ಅದರ ನೋವು ನಮಗೆ ಗೊತ್ತಾಗ್ತಾ ಇಲ್ಲ. கடினமாய் நம்ம பேசிட்டு இருப்போம். சாதாரணமா சரி விடு, அவங்க தானே, அவங்களுக்கு தேவை இது, நான் கண்டிப்பா நான் திட்டிருந்தேன், எப்படி திட்டி இருக்கணும் அப்படி, அவங்களுக்கு தேவை அது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். ಕಠಿಣವಾಗಿ ಅವ್ರು ಮಾತನಾಡುವ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಖಂಡಿತವಾಗಿ ಇದೇ ರೀತಿಯಾಗಿ ಮಾತನಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ಮಾತನಾಡಿ ಹೋಗುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. ஆனா ஆண்டவருடைய அன்பு இரக்கம் நம்ம மேல இருந்ததுனால நம்ம அந்த பாவத்தை அறிக்கையிடும் போது தேவன் நம்மளை புது மனுஷனா மாத்திருக்கிறார். ದೇವರ ಕರುಣೆ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಒಂದು ಪಾಪವನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ವಶ ಮನುಷ್ಯನಾಗಿ ಮಾಡುವಂತನಾಗಿರ್ತಾನೆ. நம்மளுக்கு எவ்வளவு சந்தோஷம் இன்னைக்கு. ನಮಗೆ ಎಷ್ಟು ಸಂತೋಷ ಇವತ್ತು. இன்னைக்கு நீங்க இயேசு கிறிஸ்துவோட பிள்ளையா இருந்தால், நீங்க வந்து ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து மேல ரத்தத்தின் மேல் விசுவாசத்தை வைத்து இருக்கிறீங்கன்னா, நம்ம புது மனுஷர்களாக பரிசுத்தவான்களாக தேவன் நம்மளை பார்க்கிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತದ ಮೇಲೆ ನಾವು ನಂಬಿಕೆ ಇಡುವ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಹೊಸ ಮನುಷ್ಯನಾಗಿ, ಹೊಸ ಮಕ್ಕಳಾಗಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಒಂದು ಹೊಸ ಸೃಷ್ಟಿಯಾಗಿ ನೋಡುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. இன்னும் சில குறைகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கு. ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ಒಂದು ಕೊರತೆಗಳು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿದೆ. அதை கூட ஆண்டவர் மாத்திக்கொண்டே இருக்கிறார் நம்ம வாழ்க்கையை. ಅದನ್ನು ಕೂಡ ದೇವರು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬದಲಾಯಿಸ್ತಾನೆ யோசிச்சு ಇದ್ದಾನೆ. பாருங்க, 2023ஓட 2024வது வருஷத்துல கர்த்தர் எப்படி நம்மளுடைய ஆத்மாவை மாத்திக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறார் நீங்க யோசிச்சு பாருங்க. ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡ್ರಿ, 2023ರಿಂದಲೂ 2024ರಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ದೇವರು ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಬದಲಾಯಿಸಿಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. ஏசப்பா என் ஆத்மாக்காக அவருடைய ரத்தத்தை சிந்தினார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಆತ್ಮಕ್ಕಾಗಿ ಆತನ ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಿದ್ದಾನೆ. உங்க வீட்டுல விலையேர்ந்தது என்னது? ரொம்ப precious என்னது உங்க வீட்டுல? ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಬಹಳ ಶ್ರೇಷ್ಠವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಯಾವುದು? ரொம்ப காஸ்ட்லியான ஐட்டம் என்னது உங்க வீட்டுல? ತುಂಬಾ ಅಮೂಲ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ವಸ್ತು ಯಾವುದು? பிரதர் 5 கிராம் கோல்டு இருக்கு அதானா அப்படின்னு சொல்றீங்களா? ಮನೆಯಲ್ಲಿ 5 ಗ್ರಾಮ್ ಗೋಲ್ಡ್ ಇದೆ, ಅದೇ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೀರಾ? பிரதர் நான் உள்ள வச்சிருப்போம் பிரதர், பீரோக்குள்ள வச்சிருக்கிறேன் பிரதர். ನಾನು ಬೀರೋ ಒಳಗಡೆ ಇಟ್ಟಿದ್ದೀನಿ ಸಹೋದರರೇ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತದ. எதுங்க? ಯಾವುದು? என்னுடைய ஆத்மாதான். ನನ್ನ ಆತ್ಮವೇ. என்னுடைய ஆத்மாதான் விலையுயர்ந்த ஒரு பொருள் ஆண்டவருடைய பார்வையில. ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ನನ್ನ ಆತ್ಮವೇ ಬಹಳ ಅಮೂಲ್ಯವುಳ್ಳದ್ದಾಗಿರ್ತದೆ. அதுக்கு வந்து 50 வயசு 60 வயசு 70 வயசெல்லாம் இல்ல, வயசெல்லாம் இல்ல. நம்மளுடைய ஆத்மாக்கு வயசு இல்லங்க. ನಮ್ಮ ಆತ್ಮಕ್ಕೆ 60, 50, 80 ಎಂಬತಕ್ಕಂತ ಒಂದು ವಯಸ್ಸಿನ ಒಂದು ಅಭ್ಯಂತರಗಳಿಲ್ಲ. என் சரீரத்துக்கு 60 70 வயசு இருக்கலாம், ஒரு மாத்திரைக்கு 2-3 வருஷம் எக்ஸ்பೈರಿ இருக்கலாம். ನನ್ನ ಶರೀರಕ್ಕೆ ವಯಸ್ಸುಗಳು ಇರಬಹುದು, ಅಥವಾ ಒಂದು ಮಾತ್ರೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಾಗ ಅದಕ್ಕೆ ಇಂತಿಷ್ಟು ಕಾಲಾವಧಿ ಎಂಬುದಾಗಿ. ஒரு வண்டி வாங்குனீங்கன்னா அதுக்கு 10 வயசு இருக்கலாம். ಆ ಒಂದು ಗಾಡಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಾಗ ಅದಕ್ಕೆ 10 ವರ್ಷ ಅವಧಿ ಎಂಬುದಾಗಿ. ஆனா உங்க வாழ்க்கையிலே விலையுயர்ந்தது, முடிவில்லாதது என்னது? உங்களுடைய ஆத்மா. ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅಂತ್ಯವಿಲ್ಲದಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು, ಅಮೂಲ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ನಿಮ್ಮ ಒಂದು ಆತ್ಮವೇ ಎಂಬುದಾಗಿ. சரீரம், அழகு, படிப்பு, பணம் எல்லாம் என்ன ஆயிரும்? போயிடும் ஒரு டைம்ல. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ಶರೀರ, ಒಂದು ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಆಗಿರ್ಬೋದು, ಒಂದು ಸುಂದರತೆ ಎಲ್ಲವೂ ನಶ್ವರವಾಗಿ ಹೋಗ್ತದೆ. என் டேலண்ட், என்னுடைய பதவி எல்லாம் போயிடுங்க. ನನ್ನ ಒಂದು ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಆಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ನನ್ನ ಒಂದು ತಲಾಂತು ಎಲ್ಲವೂ ನಶ್ವರವಾಗಿ ஆனா ಹೋಗ್ತದೆ. ஆண்டவர் அவருடைய ரத்தத்தை சிந்தினது ஒரு வெளியேறப்பட்ட ஒரு காரியத்துக்காக. அது உங்களுடைய ஆத்மாக்காக தான் இயேசப்பா ரத்தத்தை சிந்தினார். ದೇವರು ಆತನ ಸುರಿಸಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ರಕ್ತವು ಅಮೂಲ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ನಮ್ಮ ಒಂದು ಆತ್ಮಕ್ಕಾಗಿಯೇ. ஐயோ இந்த சகோதரனுடைய ஆத்மா நாசமாயிடக்கூடாது, இந்த சகோதரியோட ஆத்மா நாசமாயிடக்கூடாது அப்படின்னு இயேசப்பா என்ன பண்றாரு? தன்னைத்தான் நம்மளுக்காக கொடுத்தார். ಈ ಸಹೋದರನ ಆತ್ಮ ಅಥವಾ ಈ ಒಂದು ಸಹೋದರಿಯ ಆತ್ಮ ನಾಶವಾಗಿ ಹೋಗಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ತನ್ನನ್ನ ತಾನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. சோ உங்க வீட்ல எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு நம்ம கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಎಷ್ಟು ಜನ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳುವಾಗ ಏನ್ ಹೇಳ್ತೀರಿ? 5 மனுஷன் இருக்கிறேன்னு சொல்லுவீங்களா? 5 ಮನುಷ್ಯರಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೀರಾ? அதோட மேலானது 5 ஆத்துமாக்கள் எங்க வீட்டுல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். ಅದಕ್ಕಿಂತ ಮೇಲಾಗಿ 5 ಆತ್ಮಗಳು ನನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಬಹುದು. ஒரு கணவன் மனைவி ஒரு குழந்தை இருக்குன்னா 3 ஆத்துமாக்கள் இருக்கு அந்த வீட்டுல. ಗಂಡ ಹೆಂಡತಿ ಒಂದು ಮಗು ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ 3 ಆತ್ಮಗಳು ನನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಬಹುದು. என்னைக்கு நான் வந்து என் மனைவியை ஒரு தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்ட ஆத்மா அப்படி நான் பாக்குறேனோ, மனைவி கணவனை தேவனுடைய ஆத்மாலே படைக்கப்பட்ட ஒரு மனுஷன் பாக்குறாங்களோ, அன்னைக்குதான் நம்ம வந்து தேவனுடைய பார்வை
கண்ணோட்டத்திலே ஜனங்களை பார்க்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ಯಾವಾಗ ನಾವು ನನ್ನ ಮಡದಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ದೇವರ ಒಂದು ಸ್ವರೂಪದಲ್ಲಿ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥ ಒಬ್ಬಳು ಎಂಬುದಾಗಿ, ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನನ್ನ ಗಂಡ ಬಂದ್ಬಿಟ್ಟು ದೇವರ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ ಉಂಟು ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥ ಎಂಬುದಾಗಿ ದೇವರ ಒಂದು ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ನೋಡುವಂತವರಾಗಿ ನಾವು ಕಾಣಿಸ್ತೀವಿ. எல்லாருக்கும் மரியாதை கொடுப்போம். ಎಲ್ಲರಿಗೂ ಮರ್ಯಾದೆ ಕೊಡ್ತೇವೆ. அவங்க என்ன வேலை செய்யறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்போம். ಅವ್ರು ಏನೇ ಕೆಲಸ ಮಾಡಿದ್ರು ಕೂಡ ಅವರಿಗೆ ಮರ್ಯಾದೆನ அவங்க ಕೊಡ್ತೇವೆ. கூலி வேலை செய்யலாம், சாஃப்ட்வேர் வேலை செய்யலாம், எல்லாருக்கும் மரியாதை கொடுப்போம். ಅವರು ಕೂಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು ಕೂಡ, ಸಾಫ್ಟ್ವೇರ್ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು ಕೂಡ ಅವರಿಗೆ ಮರ್ಯಾದೆ ಕೊಡ್ತೇವೆ. அவங்களுக்கு வந்து நல்ல சரீர சுகத்தோட இருக்கலாம், பலவீனத்துல இருக்கலாம், அவங்களுக்கு மரியாதை கொடுப்போம் நம்ம. ಅವ್ರಿಗೆ ಒಳ್ಳೆ ಒಂದು ಶರೀರದಲ್ಲಿ ಬಲ ಇದ್ರು ಕೂಡ, ಬಲಹೀನತೆ ಇಲ್ಲದೆ ಇದ್ರು ಕೂಡ ಅವರಿಗೆ ಒಂದು ಮರ್ಯಾದೆನ ಕೊಡ್ತೇವೆ. எதுக்கு? ಯಾವುದಕ್ಕೆ? எதுக்குங்க? ಯಾವುದಕ್ಕೆ? அவங்ககிட்ட என்ன இருக்குது? ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಏನಿದೆ? தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்ட ஆத்மா இருக்குது. ದೇವರ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ ಉಂಟು ಮಾಡಲ್ಪಟ್ಟಂತ ಆತ್ಮ ಆತನಲ್ಲಿ ಇರಲ್ಪಟ್ಟಿದೆ. சோ இதே போல ஆத்மாவை தேவன் நம்மளை ரட்சித்திருக்கிறாரு. சோ மொத நம்ம நன்றி சொல்ல வேண்டியது, நம்மள வந்து தேவன் ஆவிக்குரிய குஷ்டரோகத்திலிருந்து நம்மளை வந்து ரட்சித்திருக்கிறாரு தன்னுடைய ரத்தத்தினாலே. அதுக்கு ஆண்டருக்கு நான் நன்றி சொல்லுவேன் ரொம்ப. ಮೊದಲನೇದಾಗಿ ನಾವು ಮಾಡಲ್ಪಡಬೇಕಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು, ದೇವರು ಆತನ ರಕ್ತದ ಮೂಲಕವಾಗಿ ನನ್ನ ಆತ್ಮಿಕವಾದಂತಹ ಕುಷ್ಠರೋಗವನ್ನ ಆತನು ಏನ್ ಮಾಡಿದ್ದಾನೆ ಅಂದ್ರೆ ಸ್ವಸ್ಥ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೃದಯದ ಅಂತರಾಳದಿಂದ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುವ. என்னைக்கு அந்த தெய்வ அன்பின் பெரு வெள்ளம் வந்து என் வாழ்க்கை மேல மோதிச்சோ, இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் என் வாழ்க்கையை கழுவிச்சோ, நான் என் ஆத்மா புது ஆத்மாவா மாறிடுச்சு. பழசெல்லாம் போயிடுச்சு, எல்லாம் புதிதாகின அப்படின்னு நம்ம அந்த வசனத்துல பாக்குறோம். ಯಾವಾಗ ದೇವರ ಪ್ರೀತಿ ಒಂದು ಪ್ರವಾಹದ ರೀತಿಯಲ್ಲಿ ನನ್ನ ಮೇಲೆ ಆವರಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದೆಯೋ, ಯಾವಾಗ ಯೇಸುವಿನ ರಕ್ತ ನನ್ನನ್ನು ಆವರಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದೆಯೋ, ಆಗ ನಾನು ಹೊಸ ಮನುಷ್ಯನಾಗಿ ನಾನು ಬದಲಾಗುವಂತನಾಗಿರ್ತೇನೆ. சோ தயவு செய்து ஒருத்தனுடைய படிப்பை வச்சு, வேலையை வச்சு, ஒருத்தனுடைய புகழை வச்சு அவனை வந்து எடை போடாதீங்க. ஒருவேளை உலகத்துக்காரன் எடை போடுவான், கிறிஸ்தவன் வந்து அப்படி எடை போடவே கூடாது. ದಯವಿಟ್ಟು ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಲೌಕಿಕವಾಗಿ ಅಥವಾ ಅಂತಸ್ತು ಆಗಿರ್ಬೋದು, ಅಥವಾ ಒಂದು ವಿದ್ಯಾಭ್ಯಾಸದ ಮೂಲಕವಾಗಿ ಲೆಕ್ಕಾಚಾರಗಳನ್ನ ಹಾಕಬೇಡಿ. ಲೌಕಿಕವಾದಂತ ವ್ಯಕ್ತಿ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡ್ತಾನೆ. சில பேர் பாத்தீங்கன்னா இந்த எஜமான்கள் வேலைக்காரர்களை ரொம்ப அசிங்கமா பேசுவாங்க. ಕೆಲವು ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ಯಜಮಾನರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಕೆಲಸವನ್ನು ಬಹಳ ಅಸಹ್ಯವಾಗಿ ಮಾತನಾಡ್ತಾರೆ. அவங்கள வந்து மனுஷ மாதிரியே ட்ரீட் பண்ண மாட்டாங்க அவங்கள. ಒಂದು ಕೆಲವು ಸಾರಿ ಅವ್ರನ್ನ ಮನುಷ್ಯನ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವರು ನಡೆಸಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. அன்னைக்கு ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு, பிரதர் நான் 2 மாசம் ஒரு கம்பெனில வேலை செஞ்சேன், எனக்கு 2 மாசம் சம்பளமே கொடுக்கல பிரதர் அவர் வேலையை வாங்கிட்டு அப்படின்னு சொல்றாரு. ಅವತ್ತೊಬ್ರು ಹೇಳ್ತಾ ಇದಾರೆ, ನನಗೆ ಒಂದು ಕಂಪನಿಯಲ್ಲಿ 2 ತಿಂಗಳು ಕೆಲಸವನ್ನು ನಡೆಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ, 2 ತಿಂಗಳು ನನಗೆ ಸಂಬಳವನ್ನೇ ಕೊಡ್ಲಿಲ್ಲ ಅವರು ಎಂಬುದಾಗಿ. வேலையில இருந்து என்ன அனுப்பிட்டாரு 2 மாசம் கழிச்சு. 2 ತಿಂಗಳ ನಂತರ ಕೆಲಸದಿಂದ ಕಳಿಸಿ கேட்டா ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. பிசினஸ்ல லாஸ், உனக்கு சம்பளம் கொடுக்க முடியாது அப்படின்னுட்டாரு. ಕೇಳಿದ್ರೆ ವ್ಯಾಪಾರದಲ್ಲಿ ನಷ್ಟವಾಗಿದೆ, ನನಗೆ ಸಂಬಳ ಕೊಡೋದಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. ஆண்டவர் வந்து அதை பாக்குறாரு. ದೇವರು ಅದನ್ನ ಗಮನಿಸ್ತಾರೆ. ஏன்னா அந்த எஜமான் வந்து அந்த வேலைக்காரனை ஒரு மனுஷனா பார்க்கல, ஒரு ஆத்மாவா பார்க்கல, ஏதோ ஒரு வேலைக்காரன் அப்படின்னு பாக்குறாரு. ಆ ಒಂದು ಯಜಮಾನ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಾಗಿ ಅಥವಾ ಒಂದು ಆತ್ಮವಾಗಿ ನೋಡಲಿಲ್ಲ, ಏನೋ ಒಬ್ಬ ಕೆಲಸದವನು ಎಂಬುದಾಗಿ ಗಮನಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. பைபிள்ல சொல்லுது, நீ வேலைக்காரனுடைய கூலி கொடுக்காம இருந்தீனா வேலைக்காரனுடைய கூலி வந்து ஆண்டரை நோக்கி கத்துமா, அந்த கூலிய வந்து அந்த சத்தம் ஆண்டருக்கு கேக்குமா. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಒಬ್ಬ ಕೂಲಿಗೆ ಒಬ್ಬ ಕೆಲಸಗಾರನ ಒಂದು ಸಂಬಳವನ್ನ ನೀನು ಕೊಡ್ಲಿಲ್ಲ ಅಂತ ಅಂದ್ರೆ, ಆ ಸಂಬಳವು ದೇವರನ್ನು ನೋಡಿ ಅದು ಕೂಗುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. ஆண்டருடைய காதுக்கு அந்த கூலி சத்தம் கேக்குமா. ಆ ದೇವರ ಕಿವಿಗೆ ಆ ಒಂದು ಕೂಲಿಯ ಶಬ್ದ ಅದು ಕೇಳಿಸಲ್ಪಡುತ್ತೆ. எவ்வளவு நம்ம வந்து ஜாக்கிரதையுள்ளவர்களா இருக்கணும். நம்ம ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ನಾವು ಜಾಗೃತೆ ಉಳ್ಳವರಾಗಿರ್ಬೇಕು. ஆண்டர் நம்மளை ரட்சித்திருக்கிறாருங்க. ದೇವರು ನಮ್ಮನ್ನ ರಕ್ಷಿಸಿದ್ದಾರೆ. மனுஷனை பாக்குறது போல ஒரு கிறிஸ்தவன் இன்னொரு மனுஷனை பார்க்க மாட்டாங்க. ಮನುಷ್ಯ ಇನ್ನೊಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಗಮನಿಸುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಕ್ರೈಸ್ತನು ಇನ್ನೊಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಆ ರೀತಿಯಾಗಿ ನೋಡುವುದಿಲ್ಲ. வெளியேறப்பட்டவர்கள், ಅಮೂಲ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥವರು, பிரியமானவர்கள், ಆ ಪ್ರಿಯವಾದವರು, இயேசு கிறிஸ்துவோட பிள்ளைகள், ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮಕ್ಕಳು, அதான் நம்ம. ಅದೇ ನಾವುಗಳು. நிறைய வாட்டி சொல்லுவாங்க, பிரதர் ஐயோ நான் ஒரு குடிகாரன் பிரதர் அப்படின்னு. ಅನೇಕ ಬಾರಿ ಹೇಳ್ತಾರೆ, ನಾವೊಬ್ಬ ಕುಡುಕನು ಎಂಬುದಾಗಿ. ஐயோ பிரதர் எனக்கு என் வாழ்க்கையில நான் ஒரு போதைப் பொருள் எடுக்கிறவன் பிரதர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾನು ಒಂದು ದ್ರವ್ಯಗಳನ್ನ ತೆಗೆದುಕೊಳ್ತಕ್ಕಂತ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. அவங்களுடைய நெகட்டிவ் தான் அவங்க வாழ்க்கை. நான் அசிங்கமானவா அப்படின்னு, நான் அசிங்கமானவன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ಅವರ ಒಂದು ನಕಾರಾತ್ಮಕ ವಿಷಯಗಳು ನಾನು ಬಹಳ ಅಸಹ್ಯವಾದವನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. அப்படி சொல்லவே கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிறிஸ்தவன் சொல்லக்கூடாது அப்படி. ಕ್ರೈಸ್ತನಾಗಿರ್ತಕ್ಕಂತ ಆ ರೀತಿಯಾಗಿ ஏன்னா உங்க ஆத்மாக்காக இயேசு கிறிஸ்து, நீங்க ரொம்ப விலையேறப்பட்டவர்கள், உங்க ஆத்மாக்காக இயேசு ரத்தம் சிந்தி இருக்கிறாரு. நீங்க உங்களை அப்படி அவமானப்படுத்திக் கொள்வது சரியல்ல. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಿಮ್ಮ ಒಂದು ಅಮೂಲ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಆತ್ಮಕ್ಕಾಗಿ ತನ್ನ ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ, ನೀವು ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುವಂತದ್ದು ಸರಿ ಸಮಂಜಸವಲ್ಲ. இப்ப நான் குடிகாரன் சொல்லிட்டே இருந்தனால எனக்கு விடுதலையே கிடைக்காது. ನಾನು ಕುಡುಕನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನನಗೆ ಬಿಡುಗಡೆ ಸಿಗುವುದಿಲ್ಲ. இல்ல, ஆண்டவர் என்ன வந்து அவருடைய பிள்ளையாய் மாத்தி இருக்கிறாரு. நான் புது மனுஷன், ஆண்டவர் என்ன மாத்தி இருக்கிறாரு, அவருக்கு நான் செல்ல பிள்ளை அப்படின்னு நம்ம சொல்லும் போது நம்ம 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 என்ன ஆயிட்டு இருக்கோம், நம்ம மாறுறதுக்கு ಸ್ಟಾರ್ಟ್ ಆಯ್ತು ಇರ್ಕು ನಮ್ಮ வாழ்க்கைಯಲ್ಲಿ. ನಾನು ದೇವರ ಮಗನು, ದೇವರು ನನ್ನ ಬದಲಾಯಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಆ ಒಂದು ದಿವಸಗಳ ಮೂಲಕವಾಗಿ ನಮ್ಮ ಹೃದಯ ಅದು ಬದಲಾಗುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭವಾಗ್ತದೆ. சோ முதலாவது நன்றி எதுக்கு சொல்றோம்? நம்ம ಮೊದಲನೇ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಯಾವುದಕ್ಕೆ ಹೇಳ್ತೀವಿ? நம்மளை குணப்படுத்தின, நம்முடைய ஆத்மாவை ரட்சித்த நம்மளுடைய தேவனுக்கு
இந்த வருஷம் முழுவதும் என்னோட கூட இருந்தீங்கப்பா, அதுக்காக நன்றி அப்பா. எல்லாத்துக்கும் மேல உங்களை அறிகிற அறிவை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க, அதுக்காக நன்றி அப்படின்னு நம்ம சொல்றோம். ನಮ್ಮನ್ನು ಗುಣಪಡಿಸುವಂತ ಒಂದು ದೇವರಿಗಾಗಿ ವರ್ಷಾಂತ್ಯವೆಲ್ಲ ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇದ್ದಿದ್ರಿ ದೇವ್ರೆ, ಅದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತದ್ದಾಗಿದೆ. சோ ஆண்டவர்ட்ட வந்து முழு இருதயத்தோட அதை சொல்றார். ಆ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ ಆತನನ್ನ நீங்க ತಿಳಿಸುವಂತದ್ದಾಗಿದೆ. ஒருவேளை இது வரைக்கும் சும்மா கடமைக்காக நன்றி நன்றி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லியிருந்தீங்கன்னா, இன்னைக்கு மனசுல ஒரு வாட்டி ஏசப்பா உங்களுடைய ரட்சிப்பின் அன்புக்காக நன்றி அப்படின்னு மனசார நீங்க சொல்லுங்க. ಇಲ್ಲೇ ತನಕ ಕೇವಲ ನಾಮಕೋಸ್ತವಾಗಿ ದೇವರ ಸ್ತೋತ್ರ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದ್ರೆ ಅಂದ್ರೆ, ಇವತ್ತಿನ ದಿವಸದಲ್ಲಿ ದೇವರೇ ನೀನು ಮಾಡತಕ್ಕಂತ ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಎಂಬುದಾಗಿ ಹೃದಯದ ಅಂತರಾಳದಿಂದ என்ன தொட்டீங்களே அதுக்காக நன்றி. ನನ್ನನ್ನು ಮುಟ್ಟಲ್ಪಟ್ಟಿದ್ರೆ ಅದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. என் வாழ்க்கையை மாத்திக்கொண்டே இருக்கிறீங்களே அதுக்காக நன்றி. ನನ್ನ ಜೀವಿತನ ಬದಲಾಯಿಸ್ತಿದ್ದೀರಿ ಅದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. எனக்குள்ள இருக்கிற கெட்ட பழக்கங்களை மாத்திக்கொண்டே இருக்கிறீங்களே அதுக்காக நன்றி. ನನ್ನಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಕೆಟ್ಟ ಹವ್ಯಾಸಗಳನ್ನು ಬದಲಾಯಿಸ್ತಿದ್ದೀರಿ ಅದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. என் குடும்பத்துல சமாதானத்தை கொடுத்துக்கொண்டே வந்துட்டு இருக்கீங்களே அதுக்காக நன்றி. ನನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಸಮಾಧಾನವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದೀರಿ ಅದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. அதான் நம்பர் 1 நம்ம சொல்லணும். ಅದೇ ಮೊದಲ ಒಂದು ಆದ್ಯತೆ ಎಂಬುದಾಗಿ. ரெண்டாவது காரியம் ಎರಡನೇ ಒಂದು ಕಾರ್ಯ மூணாவது வசனத்துல பாக்குறோம். ಮೂರನೇ ವಚನದಲ್ಲಿ ನಾವು ಗಮನಿಸುತ್ತೇವೆ. 138வது அதிகாரம், அதே அதிகாரத்துல 3வது வசனத்தை படிப்போம். ಕೀರ್ತನೆ 138ನೇ ಅಧ್ಯಾಯದ 3ನೇ ವಚನದಲ್ಲಿ ನಾವು ರೀತಿಯಾಗಿ ಓದ್ತೇವೆ. நான் கூப்பிட்ட நாளிலே நான் எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். ஓகே, இன்னைக்கு நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு என்ன பண்ணாரு ஆண்டவரு? என்ன பண்ணாரு? மறு உத்தரவு, பதில் கொடுத்தார் ஏசப்பா. ನಾನು ಮೊರೆ ಇಟ್ಟಾಗ ದೇವರು ನನಗೆ ಸದುತ್ತರವನ್ನ ದಯಪಾಲಿಸಿದ್ದಾನೆ. சோ நம்ம நிறைய வாட்டி ஜெபம்னா சும்மா ஏதோ பேசிட்டே இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ನಾವು ಅಂದ್ಕೊಳ್ತೀವಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಏನು ಮಾತನಾಡ್ತೇವೆ ಇದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ. எத்தனை பேரு ஒன் வே டிராபிக், டூ வே டிராபிக் தெரியும் ரோட்ல? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಒಂದು ಏಕಮುಖ ರಸ್ತೆ ಮತ್ತು ದ್ವಿಮುಖ ರಸ್ತೆ ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಗೊತ್ತಿದೆ? எல்லாருக்கும் தெரியும். ஒன் வே டிராபிக்னா என்னது? ಒನ್ ವೇ ಟ್ರಾಫಿಕ್ ಅಂದ್ರೆ ಏನು? வண்டி எப்படி ஒரே சைடு தான் போயிட்டே இருக்கும். ವಾಹನಗಳು ಒಂದೇ ಮುಖವಾಗಿ ಹೋಗ್ತಾ ಇರ್ತದೆ. நிறைய பேருக்கு ஜெபம் வந்து ஒன் வே டிராபிக் மாதிரி. ಅನೇಕರಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ಒನ್ ವೇ ಟ್ರಾಫಿಕ್ ಮಾರಿ. என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ? ஜெபம் பண்ணுவாங்க, பேசிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் எப்படி பண்றது அப்படின்னு ஆண்டவர்ட்ட நிறைய காரியம் பேசிட்டே இருப்பாங்க. அவ்வளவுதான் ஒன் வே டிராபிக். ಅಲ್ಲಿ ದೇವರ ಹತ್ರ ಮಾತನಾಡ್ತಿರ್ತಾರೆ, ದೇವರೇ ಅನೇಕ ವಿಷಯಗಳು ಎಂಬುದಾಗಿ ಹಾಗೆ ಎಂಬುದಾಗಿ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಒಂದು ಏಕಮುಖ ರಸ್ತೆಯ ರೀತಿಯಲ್ಲಿ. ஆனா இங்க என்ன சொல்லுது? ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಾ இந்த ಇದೆ? வசனம் என்ன சொல்லுது? ವಚನ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇರ್ತದೆ? நான் கூப்பிடும் நாளிலே தேவன் என்பது எனக்கு மறு உத்தரவு எனக்கு தராரு. ದೇವರು ಮೊರೆ ಇಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಸದುತ್ತರವನ್ನು ದಯಪಾಲಿಸಿದ್ದಾನೆ. டூ வே டிராபிக். ஆண்டவர்கிட்ட நான் சொல்றேன், ஆண்டவர் எனக்கு பதில் தரார். ಆ ದ್ವಿಮುಖವಾಗಿ ದೇವರು ನಮಗೆ ನಡೆಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. ನಾನು ಮೊರೆ ಇಡುವಾಗ ದೇವರು ಸದುತ್ತರವನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. எப்படி ஆண்டவர் பதில் தருவாரு? ಹೇಗೆ ದೇವರು ನಮಗೆ ಸದುತ್ತರವನ್ನು ಕೊಡ್ತಾರೆ? ஜெபத்துக்கு எப்படி ஆண்டவர் பதில் தருவார்? ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ದೇವರು ಹೇಗೆ ಉತ್ತರವನ್ನು ಕೊಡ್ತಾರೆ? ரெண்டு விதமான பதில் தருவார் ஆண்டவர். ಎರಡು ವಿಧವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಉತ್ತರವನ್ನು ದೇವರು ಕೊಡ್ತಾರೆ. சில டைம் நம்ம ஜெபிப்போம், ஆண்டவரே எனக்கு இந்த குறை இருக்கு, எங்க வீட்ல இந்த பிரச்சனை இருக்கு, பண பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆண்டவர் வந்து நம்மளுக்கு அதுல நம்மளுக்கு விடுதலை கொடுத்துருவார். உடனே நம்மளுக்கு வந்து அதுக்கு பதில் கிடைக்கும். அது ஒரு பதில் தான். ನಾವು ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೇವೆ, ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಸಮಸ್ಯೆಗಳು, ಹಣದ ಒಂದು ಸಮಸ್ಯೆ ಆಗಿರ್ಬೋದು, ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಸಮಸ್ಯೆಗಳು ಹೇಳುವಾಗ ಅದರಿಂದ ತಕ್ಷಣವಾಗಿ ದೇವರು ಒಂದು ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಕೊಡಲ್ಪಡ್ತಾರೆ. அது ஒரு பதில். ಅದು ಒಂದು ವಿಧವಾದಂತಹ ಉತ್ತರ. இங்க வந்து தாவீது என்ன எழுதுறாரு? ಇಲ್ಲಿ ದಾವೀದನು ಏನೆಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ? எப்படி மறு உத்தரவு ஆண்டவர் தராரு? ಹೇಗೆ ದೇವರು ಆತನಿಗೆ ಪ್ರತ್ಯುತ್ತರವನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? என் ஆத்மாக்குள்ள என்ன பண்றாரா ஆண்டவர்? பலன் தராராம். ரெண்டாவது விதமான பதில் இது. ಅಲ್ಲಿ ಎರಡನೇ ವಿಧವಾದಂತ ಬಲ, ನನ್ನ ಆತ್ಮಕ್ಕೆ ಬಲವನ್ನ ಕೊಟ್ಟು ಧೈರ್ಯವನ್ನು ಪಡಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஒருவேளை எனக்கு எதிர்பார்த்த பதில் வரலனாலும், ಒಂದು ವೇಳೆ ನಾನು ಎದುರು ನೋಡಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಉತ್ತರ ಬರದೇ ಇದ್ರು ಕೂಡ, நம்ம பாடுகளுக்காக ஜெபிக்கிறோம், பாடுகள் வந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்கலனாலும் உடனே ಅಲ್ಲಿ ಕಷ್ಟಗಳ ನಡುವೆ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದ ಕಷ್ಟಗಳಿಂದ ಬಿಡುಗಡೆ ಬರದೇ ಇದ್ರು ಕೂಡ, அதுல அந்த இடத்துல என்ன தரார் ஆண்டவர்? பாடுகளை சகிக்கிறதுக்கு ஒரு பலன் தரார். ಆ ಕಷ್ಟಗಳನ್ನ ಸಹಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ದೇವರು ನಮಗೆ ಬಲವನ್ನ ಕೊಡುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. என் ஆத்மாக்குள்ள ஒரு பலத்தை, புது பலத்தை ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறார். ನನ್ನ ಆತ್ಮಕ್ಕೆ ಹೊಸ ಬಲವನ್ನ ದೇವರು ಕೊಡುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. ரொம்ப முக்கியமானது இது. ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ. நிறைய பேர் வந்து ஜோம் பண்ணிட்டு சோர்பாய் விட்டுறாங்க சில காரியத்துல. ಅನೇಕರು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ಮಾಡಿ ಸೋತು ಹೋಗಿ ಅದನ್ನ ಬಿಟ್ಟು ಬಿಡ್ತಾರೆ. அவங்களுக்காக ஜெபிக்கிறதே வேஸ்ட் பிரதர், அவங்க மனம் திரும்ப மாட்டாங்க, அவங்களுக்காக நான் ஜெபிக்கல அப்படின்னு சொல்லிடுவாங்க. ಅವರಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಂತದ್ದು ವ್ಯರ್ಥ, ಅವರು ಮಾನಸಾಂತರ ಹೊಂದ್ತಾ ಇಲ್ಲ, ಅವರಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಂತದ್ದು ವ್ಯರ್ಥ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ஆண்டவர் சொல்ற தொடர்ந்து ஜெபிச்சுட்டே இரு ஆண்டவர். ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಎಡಬಿಡದೆ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮಾಡ್ತಾನೆ ಇರಿ ಎಂಬುದಾಗಿ. ஏன்னா அந்த இடத்துல நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிப்பது மாத்திரமல்ல, ஆண்டவர்கிட்ட இருந்து சில காரியம் வாங்கிக்கிறோம். நம்ம ಆ ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಂತದ್ದು ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ದೇವರಿಂದ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ತಾ ಇದ್ದೇವೆ. என்ன வாங்குறோம்? பலன் வாங்குறோம். நம்ம ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ? ದೇವರಿಂದ ಬಲವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ತೀವಿ. எத்தனை பேரு ஜெபிக்கிற நேரத்துல
நம்ம ஜெபிச்சு வெளியே வரும்போது கர்த்தர்ட்ட இருந்து பலத்தோட நம்ம வரோம். நிறைய பேர் வந்து அந்த அனுபவத்தை நம்ம பார்த்திருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில. ಎಷ್ಟು ಜನ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಹಿಂತಿರುಗಿ ಬರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ದೇವರಿಂದ ಒಂದು ಬಲವನ್ನ ಹೊಂದಿಕೊಂಡು ಬರುವಂತದನ್ನ ಅನೇಕರನ್ನ ನೋಡಪಟ್ಟಿದ್ದೇವೆ. பயத்தோட போயிருப்போம். தைரியத்தோட நம்ம ஜெபம் பண்ண உடனே ஒரு தைரியம் நம்மளுக்கு வந்துரும். எங்க இருந்து வரும்னு தெரியாது. ஆவியானவர் நம்மளுக்கு தைரியத்தை கொடுப்பார். ಬಾಯದಿಂದ ಹೋಗಿರ್ತೇವೆ ಆದ್ರೆ ಅಲ್ಲಿಂದ ಹಿಂತಿರುಗಿ ಬರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಎಲ್ಲಿಂದ ಬರ್ತದೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, ದೇವರಿಂದ ಬಲವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ಬರ್ತೇವೆ. இந்த வருஷத்துல நிறைய வாட்டி அப்படி ஆயிருக்கும். ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ಅನೇಕ ಬಾರಿ ಆಗಿರ್ತದೆ. நம்ம ஆண்டவர்ட்ட பயத்தோட போயிருப்போம், பலத்தோட வந்திருப்போம். ದೇವರಲ್ಲಿ ಭಯದಿಂದ ಹೋಗಿರ್ತೀವಿ ಆದ್ರೆ ಬಲದ ಮೂಲಕವಾಗಿ ಬರ್ತಾ ಇದ್ದೀವಿ. ஒரு வாட்டி என்னாச்சு, ಒಂದು ಸಾರಿ ಏನಾಯ್ತು, இயேசு கிறிஸ்து ரொம்ப பாரத்தோட இருந்தார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬಹಳ ಭಾರವುಳ್ಳವನಾಗಿದ್ದ. எவ்வளவு பாரமா இருந்தார்னா, அவரு சீசர்களை கூப்பிட்டு சொல்றாரு, ஏய் எனக்காக ரொம்ப பாரமா இருக்கிறேன், எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்க அப்படின்னு ஏசப்பா சொல்றாரு. ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವಾಗ ಶಿಷ್ಯರನ್ನ ಕರೆದು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನನಗೋಸ್ಕರ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஏன்னா உலகத்தின் பாவத்தை அந்த 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 ஆண்டவர் வந்து கொடுக்கிற அந்த கோபாக்கினையின் அந்த பாத்திரத்தை வந்து ஏசப்பா குடிக்கணும். அந்த இத வந்து அந்த அந்த உலகத்தின் எல்லா பாவத்தையும் வந்து ஆண்டவர் மேல, இயேசு கிறிஸ்து மேல அது வந்து வரப்போகுது இப்போ. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಲೋಕದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲಾ ಮನುಷ್ಯರ ಒಂದು ಪಾಪ ಆತನ ಮೇಲೆ ಬರುವುದಕ್ಕಿದೆ. ಒಂದು ಪಾಪದ ಕೋಪಾಗ್ನಿಯನ್ನು ಆತನು ಕುಡಿಯಲ್ಪಡಬೇಕಾಗಿದೆ. சோ அந்த டைம்ல ஆண்டவர் சொல்றாரு, "ஏய், எனக்காக ஜெபம் பண்ணீங்கப்பா அப்படின்னு வந்து கேக்குறாரு. ಆ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನನಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮಾಡಿಕೊಳ್ಳ್ರಿ ಎಂಬುದಾಗಿ. அப்போ ஆண்டவர் வந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாரு. எப்படி ஜெபம் பண்றாரு? ಆಗ ದೇವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಅಂದ್ರೆ, 42வது வசனம், லூக்கா 22:42. ಲೂಕ 22ನೇ ಅಧ್ಯಾಯ 42ನೇ ವಚನ. பிதாவே, ஆ. உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். எப்படி ஜெபம் பண்றாரு பாருங்க இயேசு கிறிஸ்து. ಅಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಆತನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ ಗಮನಿಸಿ. ஆண்டவரே, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய பிளான் படி என் லைஃப்ல ஆகட்டும் அப்படின்னு ஜெபம் பண்றாரு. ನನ್ನ ಚಿತ್ತವಲ್ಲ, ನಿನ್ನ ಚಿತ್ತವೇ ಅದು ನಡೆಯಲ್ಪಡಲಿ ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ இதுதான் நான் ரெண்டாவது விதமான ஜெபம் நான் சொன்னேன்ல அது. ಇದೆ, ನಾನು ಎರಡನೇ ವಿಧವಾದಂತಹ ಪ್ರಾರ್ಥನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದೆ ಅಲ್ವಾ ಅದು. ஃபர்ஸ்ட் ஜெபம் எல்லாருக்கும் பிடிக்கும். ஜெபம் பண்றேன், பதில் கிடைக்குது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம். ಮೊದಲನೇ ಪ್ರಾರ್ಥನೆ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ, ಅದರಿಂದ ಉತ್ತರ ಸಿಗ್ತಾ ಇದೆ, ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಎಂಬುದಾಗಿ ಹೋಗ್ತೀವಿ. இந்த ரெண்டாவது விதமான ஜெபம் எப்படி? ಆ ಎರಡನೇ ವಿಧವಾದಂತಹ ಪ್ರಾರ್ಥನೆ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ, ஆண்டவரே, என் சித்தம் அல்ல, என் பிளான் இல்ல, உங்க பிளான் படி எல்லாம் நடக்கட்டும் என் லைஃப்ல. ನನ್ನ ಚಿತ್ತವಲ್ಲ ದೇವರೇ, ನಿನ್ನ ಚಿತ್ತ, ನಿನ್ನ ಯೋಜನೆ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇದು ನಡೆಯಲ್ಪಡಲಿ. இந்த பாத்திரம் வந்து என்னை விட்டு விலகணுமா இல்லையா, அது நீங்க டிசைட் பண்ணுங்க. ಈ ಪಾತ್ರೆ ನನ್ನಿಂದ ತೊಲಗಲ್ಪಡಬೇಕೋ ಇಲ್ವೋ ಅದನ್ನ ನೀವು ಅದನ್ನ ತೀರ್ಮಾನ ಮಾಡ್ರಿ. 43வது வசனம் என்ன சொல்லுது? அடுத்த வசனம் 43ನೇ ವಚನ ಏನಂತ ಹೇಳ್ತಾ ಇದೆ, அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அப்பொழுது என்ன ஆயிடுச்சு? ஏசப்பாக்கு என்ன கிடைச்சிச்சு? பலப்படுத்தினாரு. வானத்துல இருந்து ஒரு தூதன். ಅಲ್ಲಿ ಪರಲೋಕದಿಂದ ಒಬ್ಬ ದೇವದೂತ ಆತನನ್ನ ಬಲಪಡಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. எத்தனை பேருக்கு ஜெபத்துல இந்த அனுபவத்தை நீங்க உணர்ந்திருக்கீங்க? கை தூக்க வேண்டாம். எத்தனை பேர் ஜெபத்துல இந்த அனுபவத்தை உணர்ந்திருக்கிறோம் நம்ம? ಎಷ್ಟು ಜನ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾದಂತಹ ಅನುಭವವನ್ನ ಹೊಂದಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಿ? ஆண்டுகிட்ட ஒரு கண்ணீரோட போறோம், வேதனையோட கண்ணீரோட நம்ம வந்து சில காரியங்களை ஆண்டுகிட்ட ஒப்புவிக்கிறோம். அந்த இடத்துல வந்து ஆண்டு ஒரு புது பலத்தை நம்மளுக்கு தராருங்க. ದೇವರಲ್ಲಿ ನಾವು ವೇದನೆಯಿಂದ ಕಣ್ಣೀರಿಂದ ಒಂದು ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಹೋಗುವಾಗ ದೇವರು ಆ ಭಾಗದಲ್ಲಿ ನಮಗೆ ಬಲವನ್ನು ಕೊಡುವಂತನಾಗಿದ್ದಾನೆ. ஆண்டவர் சொன்னாரு, இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம் தான் தேவதூதர் ஸ்பெஷலா வந்து இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் ஜெபம் பண்ணும்போது பலப்படுத்துவாருன்னு சொல்லவே இல்லை. உங்களை, என்னை நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் வந்து நம்மளை பலப்படுத்துகிறார். அந்த பலத்தை நம்ம வாங்கிக்கிறோமா, எடுத்துக்கிறோமா? அதான் முக்கியமான கேள்வி. ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಮಾತ್ರ ಆತನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ದೇವದೂತರ ಮೂಲಕವಾಗಿ ಬಲಪಡಿಸಿದ್ರು ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲ, ನಾವುಗಳು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮಾಡುವಾಗ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಬಲಪಡಿಸುವಾತನಾಗಿದ್ದಾನ, அதே முக்கியத்துவம் ಹೊಂದಿರತಕ್ಕಂತದ್ದಾಗಿದೆ. இந்த வருஷத்துல நீங்க ஜெபித்திருப்பீங்க. அநேக நேரத்துல ஆண்டவர் வந்து உங்களை பலப்படுத்திருக்கிறார். அதுக்காக ஆண்டருக்கு நம்ம ரொம்ப நன்றி சொல்லணும். ಒಂದು ವರ್ಷಗಳಲ್ಲಿ ಅನೇಕ ಬಾರಿ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಿ, ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಬಲಪಡಿಸಿರ್ತಾರೆ, ಅದಕ್ಕಾಗಿ ನೀವು ದೇವರೇ ಸ್ತೋತ್ರ ಎಂಬುದಾಗಿ ಸಲ್ಲಿಸಿರಿ. இன்னைக்கு இந்த சேர்ல நீங்க உட்கார்ந்திருக்கீங்க, இங்க வந்து சர்ச்சில் நீங்க உட்கார்ந்திருக்கீங்கன்னா ஆண்டவர் உங்களை பலப்படுத்தினதால இந்த இடத்துல நீங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க. இன்னைக்கு ಒಂದು ದಿವಸದಲ್ಲಿ ನೀವು ಇಲ್ಲಿ ಬಂದು ಕೂತ್ಕೊಂಡಿದ್ದೀರಾ, ಚೇರಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡಿದ್ದೀರಾ ಅಂತಂದ್ರೆ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಬಲಪಡಿಸಿರುವಂತ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಇಲ್ಲಿ ಬಂದು ಕೂತ್ಕೊಂಡಿದ್ದೀರಿ. கொஞ்ச நாள் இந்த உலகத்துல இருக்க போறோம். உலகன்ற பயணத்துல இருக்கிறோம். இந்த பயணத்துல தேவன் நம்மளோட கூட இருந்து அந்தந்த நாளுக்கு தேவையான பலத்தை நம்மளுக்கு கொடுத்ததுனால நம்ம வந்து ஒரு பயணத்தை தொடர்ந்து நம்ம போக முடியுது நம்மளால. ಲೋಕ ಇರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಒಂದು ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಪ್ರಯಾಣದ ರೀತಿಯಲ್ಲಿ, ಯಾವುದು ಪ್ರಯಾಣದಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮ ಜೊತೆ ಇದ್ದು ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಿ ನಮಗೆ ಬೇಕಾದಂತ ಅಗತ್ಯತೆಗಳನ್ನು ಪೂರೈಸಿದ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಇಲ್ಲಿ ಬಂದು ನಾವು ಕೂತ್ಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. சோ ஆண்டவர் வந்து என்னை பலத்தினாலே, ஜெப நேரத்துல என்னை பலத்தினாலே என்னை வந்து தைரியப்படுத்தினார், எனக்கு பலத்தை கொடுத்தார். அதுக்காக கர்த்தருடைய பலத்துக்காக ரொம்ப நன்றி சொல்றேன் இந்த காலை வேளையில். ದೇವರು ಆ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ದೇವರು ನನಗೆ ಬೇಕಾದಂತ ಬಲವನ್ನು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. ಆ ಒಂದು ದೇವರ ಬಲಕ್ಕಾಗಿ ನಾನು ದೇವರಲ್ಲಿ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುವಂತವನಾಗಿರ್ತೇನೆ. சோ மூணாவது காரியம், ಮೂರನೇ ಒಂದು ವಿಷಯ, 138வது அதிகாரம் 6வது வசனத்தை படிப்போம். 138ನೇ ಅಧ್ಯಾಯ 6ನೇ ವಚನವನ್ನು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டுமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். கர்த்தர் எங்க இருக்கிறாரு?
உயர்ந்தவர் கர்த்தர் வந்து பெரியவர், உயர்ந்தவர், எல்லா மகிமைக்கும் கனத்துக்கும் பாத்திரர் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில. ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರು ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಆತನು ಮಹೋನ್ನತನಾಗಿ ನಮ್ಮನ್ನ ನಡೆಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. சோ ராத்திரி டைம்ல நீங்க வானத்துல இது பார்த்திருப்பீங்க, என்னது, நட்சத்திரத்தை பார்த்திருப்பீங்க. ಆ ರಾತ್ರಿ ವೇಳೆಯಲ್ಲಿ ನೀವು ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಆಕಾಶದಲ್ಲಿ ನಕ್ಷತ್ರವನ್ನು ನೀವು ಗಮನಿಸಲ್ಪಟ್ಟಿರ್ತೀರಿ. நட்சத்திரம் என்ன பண்ணிட்டு இருக்குது? ನಕ್ಷತ್ರವು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇರ್ತದೆ? என்ன பண்ணுது நட்சத்திரம்? ನಕ್ಷತ್ರ ಏನ್ ಮಾಡ್ತದೆ? மினுகுது. சரி, வேற என்ன பண்ணுது? ಅದು ಮಿನುಗುತ್ತದೆ. நட்சத்திரம் வந்து நாளைக்கு நைட் வந்தாலும் அந்த இடத்துல தான் இருக்கும். ನಾಳೆ ದಿವಸ ಬಂದ್ರು ಕೂಡ ಅದೇ ಜಾಗದಲ್ಲಿ ಇರ್ತದೆ. அது நம்ம பார்வைக்கு. ಅದು ನಮ್ಮ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ. ஆண்டோடைய பார்வைக்கு ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ 1 மணி நேரத்துக்கு 20 லட்சம் கிலோமீட்டர் போயிட்டு இருக்கு அந்த நட்சத்திரம். 1 ಗಂಟೆಗೆ 20 ಲಕ್ಷ ಕಿಲೋಮೀಟರ್ ಅದು ಹೋಗ್ತಾ ಇದೆ. எவ்வளவு கிலோமீட்டர்? ಎಷ್ಟು ಕಿಲೋಮೀಟರ್? 20 ಲட்சம் கிலோமீட்டர் 1 மணி நேரத்துக்கு. 1 ಗಂಟೆಗೆ 20 ಲಕ್ಷ ಕಿಲೋಮೀಟರ್ ಅದು ಪ್ರಯಾಣ ಮಾಡ್ತಾ ಇದೆ. ஆனா நம்ம பார்வைக்கு அது அப்ப அங்க நிக்குது, அப்படி அவ்வளவுதான். ಆದ್ರೆ ನಮ್ಮ ದೃಷ್ಟಿಗೆ ಅದು ಅಲ್ಲಿ ನಿಂತ್ಕೊಂಡಿದೆ. ஆண்டவர் எவ்வளவு பெரியவர், ದೇವರು ಎಷ್ಟು அவ்வளவு தூரத்துல இருக்க அந்த நட்சத்திரம், அது மூவ் ஆறது கூட நமக்கு தெரிய மாட்டேங்க, அவ்வளவு தூரத்துல இருக்க அந்த நட்சத்திரம். ಅಷ್ಟು ದೂರದಲ್ಲಿದೆ, ನಮ್ಮ ಕಣ್ಣಿಗದ್ದು ಪ್ರಯಾಣಿಸುವಂತದ್ದು ಕೂಡ ಕಾಣ್ತಾ ಇಲ್ಲ. ஆண்டவருடைய மகிமையை நம்ம எண்ணி நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆண்டவருடைய வெளிச்சத்தை நம்ம நினைச்சு கூட பார்க்கவே முடியாதுங்க. அவ்வளவு பெரிய மகிமை உள்ளவர் நம்மளுடைய தேவன். ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನ, ದೇವರ ಕಾರ್ಯಗಳನ್ನ, ದೇವರ ದೃಷ್ಟಿಗಳನ್ನ ನಾವು ಎಣ್ಣಿಸುವುದಕ್ಕೂ ಅಸಾಧ್ಯ. ಯಾಕೆ ಅಂತಂದ್ರೆ ದೇವರು ಅಷ್ಟು ಮಹೋನ್ನತನಾಗಿ ನಡೆಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. சோ அதனால இந்த வசனம் என்ன சொல்லுது? தேவன் என்னவா இருக்கிறாரு? உயர்ந்தவரா இருக்கிறாரு. எவ்வளவுனா நட்சத்திரத்தெல்லாம் தாண்டி உயர்ந்தவரா இருக்கிறாரு தேவன். ಅಲ್ಲಿ ಈ ಒಂದು ವಚನದಲ್ಲಿ ಗಮನಿಸುವಾಗ ದೇವರು ಮಹೋನ್ನತನಾಗಿದ್ದಾನೆ, ನಕ್ಷತ್ರಗಳನ್ನ ದಾಟುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಎಂಬುದಾಗಿ. ஆனாலும் அந்த வசனம் என்ன சொல்லுது? 6வது வசனம் கொஞ்சம் படிங்க. தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்த்து. தேவன் உயர்ந்தவரா இருந்தாலும் யார நோக்கி பாக்குறாரு? ஆண்டவரு தாழ்மையுள்ளவனை நோக்கி பாக்குறாராங்க. ಆದ್ರೂ ದೇವರು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವಾಗ ದೀನನನ್ನ ಆತನು ಲಕ್ಷಿಸುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. நம்ம நினைக்கலாம், சரி 140 கோடி பேர் இந்தியால நான் ஒருத்தன் அப்படி நீங்க நினைக்கலாம். இல்லவே இல்ல. தாழ்மையுள்ளவன் தேவன் நோக்கி பாக்குறாரு, பார்த்துட்டே இருக்கிறாரு உங்களை ஆண்டவரு. ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿ 140 ಕೋಟಿ ಜನರಿದ್ದಾರೆ, ನಾವು ಯಾವ ಲೆಕ್ಕಕ್ಕೆ ಎಂಬುದಾಗಿ. ಆದ್ರೆ ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ದೀನರಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ದೇವರು ಲಕ್ಷಿಸುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. தாழ்மையான வீடுகளிலே தேவன் வாசம் செய்யறாரு. ದೀನರ ಮನೆಯಲ್ಲಿ ದೇವರು ವಾಸವನ್ನ ಮಾಡ್ತಾನೆ. நம்ம கேரல்ஸ்க்கு நிறைய பேர் வீட்டுக்கு வந்தோம். ನಾವು ಕೇರಳಸ್ಗೆ ಅನೇಕರ ಮನೆಗೆ ಬಂದಿದ್ವಿ. சில பேர் வீடு சின்ன வீடு. ಕೆಲವರ ಮನೆ ತುಂಬಾ ಚಿಕ್ಕದು. அவங்க சொல்லுவாங்க, ஐயோ ஐயா எங்க வீடு சின்ன வீடு ஐயா சொல்லுவாங்க. ಅವ್ರು ಹೇಳ್ತಾ ಇದ್ರು, ಅಯ್ಯ ತುಂಬಾ ಚಿಕ್ಕದಂತ ಮನೆ. நான் சொல்லுவேன், ஆண்டவர் உங்க வீட்டுல தான் இருக்காரு அப்படின்னு நான் சொல்லுவேன். ನಾನು ಹೇಳ್ತೀನಿ, ದೇವರು ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. அந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே, ஐயோ எப்படி ஐயா நாங்க வந்து பாட்டு பாடணும், எப்படி ஜெபம் பண்ணணும், அது கூட எங்களுக்கு முழுமையா தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ಅವರ ಮನೆಯಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಂತದ್ದು, ಹಾಡುಗಳು ಹಾಡುವಂತದ್ದು ಎಂಬುದಾಗಿ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಗೊತ್ತಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ಹೇಳ್ತಾರೆ. சில பேர் வீடு இதோ இந்த கிட்டார் கீபோர்டு இந்த அளவு தான் வீடே இருக்கும் சில பேருக்கு. ಕೆಲವರ ಮನೆ ಒಂದು ಗಿಟಾರ್ ಅಥವಾ ಕೀಬೋರ್ಡ್ ಇದೆಲ್ಲ ಇಷ್ಟರ ಒಂದು ದೊಡ್ಡದಾಗಿದೆ ಇದೆ. ஒரு 5 அடிக்கு ஒரு 6 அடி தான் வீடு. 5 ಅಡಿಗೆ 6 ಅಡಿ ದೊಡ್ಡದಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಮನೆಗಳು. ஆனா வசனம் என்ன சொல்லுது? ಆದ್ರೆ ವಚನ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದೆ? தாழ்மை உள்ளவனை தேவன் என்ன பண்றாரு? நோக்கி பார்க்கிறார் தேவன். ಅಲ್ಲಿ ದೀನನನ್ನ ದೇವರು ಲಕ್ಷಿಸುವಾತನಾಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ. ஆண்டவர் தாழ்மை உள்ளவர்கள் கிட்ட இருக்கிற தேவன். ದೇವರು ದೀನರ ಜೊತೆಯಲ್ಲಿರುವಂತ ದೇವರು, நெருங்கி இருக்கிறாரு. ಆ ಪಕ್ಕದಲ್ಲಿರುವ ஒடுக்கப்பட்டவர்களோட கூட இருக்கிற தேவன் நம்ம தேவன். ಒಡೆದು ಹೋಗಿರ್ತಕ್ಕಂಥರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುವಂತವನು ದೇವರಾಗಿ. நீங்க நினைக்கலாம், ஐயோ ஆண்டவர் வந்து அரண்மனையில இருப்பாரு, இந்த பெரிய பணக்கார வீட்டுல இருப்பாரு, ஏன்னா அவனுக்கு நிறைய ஆஸ்தி கொடுத்துட்டாரு பணக்கார வீட்டுல. இல்லவே இல்ல. தேவன், நான் லாஸ்ட் வீக் சொன்னது போல, அங்க எந்த இடத்துல இயேசு கிறிஸ்து பிறந்தாரு? ஒரு மாட்டு கொட்டையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தார். ನಾವು ಅಂದ್ಕೊಳ್ಬಹುದು ದೇವರ ಒಂದು ಕೋಟ್ಯಾಧೀಶರ ಮನೆಯಲ್ಲಿ ಅಥವಾ ಒಂದು ದೊಡ್ಡದಾದಂತಹ ಮನೆಗಳಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. ನಾನು ಕಳೆದ ವಾರದಲ್ಲಿ ಹೇಳಿದಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರು ಆ ಒಂದು ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಹಸು ಕಟ್ಟಿದಂತ ಒಂದು ಗೋದಲಿಯಲ್ಲಿ ಜನಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. அங்க ஏரோது ராஜா அரண்மனையில ஆண்டவர் பிறக்கல. ಅಲ್ಲಿ ಹೆರೋದ ಅರಸನ ಅರಮನೆಯಲ್ಲಿ ಆತನು ಜನಿಸಲಿಲ್ಲ. அந்த சீசர் சக்கரவர்த்தி வீட்டுல ஆண்டவர் பிறக்கல. ಆ ಸೀಸರ್ ಚಕ್ರವರ್ತಿಯ ಒಂದು ಮನೆಯಲ್ಲಿ ಆತನು ಜನಿಸಲ್ಪಡ್ಲಿಲ್ಲ. அங்க பரிசேயன் வேதபாராயன் வீட்டுல ஆண்டவர் பிறக்கல. ಆ ಪರಿಸಯದವರ ಒಂದು ವೇದ ಜ್ಞಾನ ಉಳ್ಳಂತವರ ಮನೆಯಲ್ಲಿ ಆತನು ಜನಿಸಲಿಲ್ಲ. எங்க தாழ்மை உள்ளவர்கள் இருக்கிறாரோ அந்த இடத்துல ஆண்டவர் வந்து என்னவா இருக்கிறாரோ அவங்களுக்கு நெருக்கி, அவங்களுக்கு வந்து அவங்க அருகே ஆண்டவர் இருக்கிறார். ಎಲ್ಲಿ ದೀನರಲ್ಲಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಡುತ್ತಾರೋ ಅವರ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಆತನು ನೆಲೆಸುವಾತನಾಗಿದ್ದಾನೆ. ஆண்டவருடைய மைண்ட் செட் புரிஞ்சுக்கிட்டா சூப்பர் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில. ದೇವರ ಒಂದು ಮನಸ್ಥಿತಿಯನ್ನ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವಾಗ ಕ್ರಿಸ್ತ ಜೊತೆಯಲ್ಲಿ ಬಹಳ ಸೂಪರ್. ஆண்டவர் வந்து நான் கூப்பிடும் நாளிலே கர்த்தர் வந்து எனக்கு பதில் கொடுக்கிறாரு, இன்னும் என் கிட்ட இருக்கிறார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தேவன் நம்மளுக்கு கொடுக்கணும். ದೇವರು ನಮಗೊಂದು ನಂಬಿಕೆಯನ್ನು ಕೊಡಬೇಕು. ನಾನು ಕೂಗುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲೇ ಜೊತೆಯಲ್ಲೇ ಇರ್ತಾನೆ ಅಂತಕ್ಕಂಥದ್ದನ್ನ.
சோ இங்க பாருங்க, ஆகார் அப்படின்ற ஒரு சிஸ்டர் இருந்தாங்க. ಆಗರಳು ಎಂಬತಕ್ಕಂತ ಒಬ್ಬ ಸಹೋದರಿ ಇದ್ದಾಳೆ. சாரா வந்து அவங்கள வந்து அவ்வளவு கொடுமைப்படுத்தினாங்க. ಸಾರಳು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅಷ್ಟು ಕಠಿಣವಾಗಿ அவங்கள ನಡೆಸಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾಳೆ. வந்து ಅವಮಾನப்படுத்தினாங்க. ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಅವಮಾನ ಪಡಿಸಿದ್ದಾರೆ. அவங்கள வந்து ரொம்ப அசிங்கமா பேசினாங்க. ಆಕೆಯ ಕುರಿತಾಗಿ ಬಹಳ ಅಸಹ್ಯವಾದಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡಿದ್ದಾರೆ. வீட்டை விட்டு ஓடிட்டாங்க இந்த ஆகார் அம்மா. ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ, ಮನೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡಿ ಹೋಗಿದ್ದಾಳೆ. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, யாரு நீர் என்னை காண்கிற தேவம் அப்படின்னு வந்து ஆகார் சொல்றாங்க. ಆಕೆಯು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾಳೆ, ನೀನು ನನ್ನನ್ನು ಕಾಣುವಾತನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ஆண்டவர் ಇದ್ದಾಳೆ. நம்மளை பாக்குறாருங்க. ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನೋಡುವಾತನಾಗಿದ್ದಾನೆ. தேவன் நம்மளை வந்து தாழ்மையுள்ளவனுக்கு ஆண்டவர் கிட்ட இருக்கிறாருங்க. ಅಲ್ಲಿ ದೀನರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುವಾತನಾಗಿದ್ದಾನೆ. இந்த வருஷத்துல அநேக நேரத்துல வந்து நம்ம கைவிடப்பட்ட நிலைமையில இருந்திருப்போம். ஆண்டவர் நம்மளோட கூட இருந்தாரு. ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ಅನೇಕ ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ಕೈ ಬಿಡಲ್ಪಟ್ಟಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲೇ ಇದ್ದಾತನಾಗಿದ್ದಾನೆ. எனக்கு இந்த அவிசுவாசிங்க இப்படி பேசுவாங்க, எனக்கு அது பிடிக்காது. எப்படி பேசுவாங்கன்னா, ಅವಿಶ್ವಾಸಿಗಳು ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾತನಾಡ್ತಾರೆ, ನನಗೆ ಇಷ್ಟವಾಗುವುದಿಲ್ಲ. ಹೇಗೆ ಅಂದ್ರೆ, சூப்பர் வருஷங்க 2023 சூப்பர் வருஷங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 2023 ಬಹಳ ಉತ್ತಮ ಸೂಪರ್ ಆಗಿರ್ತಕ್ಕಂಥ சார், ವರ್ಷ. 2024 எப்போ வந்துச்சோ பிரதர், மோசமான வருஷம் பிரதர், இந்த 24வது வருஷம் அப்படின்னு. 2024 ಯಾವಾಗ ಬಂತ ಬಹಳ ಮೋಸಕರವಾದಂತ ವರ್ಷ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. வெல்கம் 2025, வெல்கம் 2025 அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ಸುಸ್ವಾಗತ 2025ಕ್ಕೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ ಇರ್ತಾರೆ. இது கரெக்டான யோசனையா கிறிஸ்தவனுக்கு? ಇದು ಒಬ್ಬ ಕ್ರೈಸ್ತರಿಗೆ ಸರಿಯಾದಂತ ಆಲೋಚನೆನ? ஆண்டருக்கு ரொம்ப பேஜாராகும் நம்ம கிறிஸ்தவங்களா இப்படி பேசணும்னா. ಕ್ರೈಸ್ತರು ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾತನಾಡಿದ್ರೆ ದೇವರಿಗೆ ಬಹಳ ಬೇಸರವಾಗ್ತದೆ. என்னமோ ஆண்டவர் 2024 உங்க கூடயே உங்க பக்கத்துல இல்லாதபடி 2025ல ஆண்டவர் அப்படியே உங்க பக்கத்துல வந்து நிக்கிறபடி அப்படி பேசக்கூடாது. எல்லா நேரத்திலும் ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கிறது. ಏನೋ 2024ರಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲೇ ಇಲ್ಲ, 2025ರಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲೇ ಇರ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಆ ರೀತಿಯಾಗಿ எல்லா பாடுகள் மத்தியிலும், கண்ணீர் மத்தியிலும், வேதனையின் மத்தியிலும், சந்தோஷத்தின் மத்தியிலும், மேல கீழே எல்லா நேரத்திலும் தேவன் நம்மளே அருகே இருக்கிறார். ஏன்னா நம்ம வந்து தாழ்மை உள்ளவர்கள். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ಯಾವುದೇ ಕಷ್ಟ, ಕಣ್ಣೀರು, ವೇದನೆ, ಆ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಗಳಾಗಿರಬಹುದು, ದೇವರು ನಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲೇ ನಮ್ಮನ್ನ ಆಧರಿಸಿ ನಡೆಸುವಾತನಾಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ. தாழ்ந்து போயிருவோம் நம்ம. ನಾವು ಬಹಳ ದೀನ ಮನಸ್ಸುಳ್ಳವರಾಗಿ ಹೋಗೋಣ. கணவன் மனைவிட்ட தாழ்ந்து போயிருங்க. ಅಲ್ಲಿ ಗಂಡ ಹೆಂಡತಿಯರೊಡನೆ ಅಲ್ಲಿ ಬಹಳ ತಾಳ್ಮೆಯುಳ್ಳವರಾಗಿ ಹೋಗಲ್ಪಡ್ರಿ. மனைவி கணவன்ட்ட தாழ்ந்து போயிருங்க. ಅಲ್ಲಿ ಹೆಂಡತಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಗಂಡನ ಬಳಿಯಲ್ಲಿ ಬಹಳ ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಪಟ್ಟವರಾಗಿ ಹೋಗ್ರಿ. ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறாரு. ದೇವರು ನಿಮ್ಮ ಜೊತೆಲಿ ಇದ್ದಾರೆ. அன்னைக்கு ஒரு பிரதரை பார்த்துட்டு இருந்தேன். அவரு வந்து ஒரு 2 வருஷமா அவர் எனக்கு தெரியும். ಅವತ್ತು ಒಬ್ಬ ಸಹೋದರ ನೋಡಿದೆ, ಅವರು 2 ವರ್ಷದಿಂದ ನನಗೆ ಗೊತ್ತು. 2 வருஷத்துல அவர்கிட்ட நிறைய வாட்டி பேசி இருக்கிறேன். ಆ 2 ವರ್ಷದಲ್ಲಿ ಅನೇಕ ಬಾರಿ ಅವರೊಡನೆ ಮಾತನಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. எப்பெல்லாம் பேசுறனோ அவர் என்ன சொல்வாருன்னா, பிரதர் இது அவங்க தப்பு, இவன் இப்படி பண்ணிட்டான், அவன் அப்படி பண்ணிட்டான், இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, அவன் சரியில்லைன்னு ஒரு வாட்டியும் ஒருத்தரை பத்தி தப்பா சொல்லிட்டே இருப்பார். ಆ 2 ವರ್ಷಗಳಲ್ಲಿ ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡುವಾಗ ಅವರು ಸರಿ ಇಲ್ಲ, ಇವರು ಸರಿ ಇಲ್ಲ, ಅವರು ತಪ್ಪು ಮಾಡಿದ್ದಾರೆ, ಇವರು ತಪ್ಪು ಮಾಡಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಇತರರ ಕುರಿತಾಗಿ ತಪ್ಪಾದಂತ ವಿಷಯಗಳನ್ನೇ ಹೇಳ್ತಾ ಇರ್ತಾರೆ. ஒரு வாட்டி கூட பிரதர் இது ஏன் தப்பு, நான் இப்படி கரெக்டா பண்ணிருக்கணும் அப்படின்னு சொன்னதே இல்லைங்க அவரு. ಒಂದು ಬಾರಿ ಆದ್ರೂ ಕೂಡ, ಸಹೋದರ ನಾನು ಇದು ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ತಪ್ಪಾದಂತ ವಿಷಯ, ನಾನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡ್ಬೇಕಾಗಿತ್ತು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲೇ ಇಲ್ಲ. வேற்றுமையில் வசனம் என்ன போட்டிருக்கு? மேற்றிமையானவன் கிட்ட ஆண்டவர் என்ன பண்றாரா? தூரத்துல இருக்கிறாராம். அவன் கிட்ட இல்ல ஆண்டவர். ಅಲ್ಲಿ ಗರ್ವಿಷ್ಠರನ್ನ ದೂರದಿಂದಲೇ ಗಮನಿಸುವಾತನಾಗಿರ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ. ஆண்டவர் தாழ்மை உள்ளவர்கள் பக்கத்திலேயே ஆண்டவர் இருக்கிறாருங்க. ಅಲ್ಲಿ ದೀನರ ಪಕ್ಕದಲ್ಲೇ ಆತನು ಇರುವಾತನಾಗಿದ್ದಾನೆ. குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனை வந்து ப்ராப்ளம் இல்லாம சமாதானமா போயிரும் தெரியுமா? கணவன் மனைவி தாழ்த்திட்டாங்கன்னா சாதாரணமா போயிரும் பிரச்சனை. ಆ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ಗಂಡ ಹೆಂಡತಿಯವರು ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಎಷ್ಟೇ ದೊಡ್ಡ ಸಮಸ್ಯೆಗಳದು ಏನಿದಿರ್ತಕ್ಕಂಥ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೊರಟು ಹೋಗ್ತದೆ. விட்டு கொடுக்கிற சுபாவத்தை இயேசு கிறிஸ்துவோட சிலுவையினாலே நம்ம கத்துக்க முடியும். ಬಿಟ್ಟು ಕೊಡುವಂತ ಸ್ವಭಾವವನ್ನ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಂದ ನಾವು ಕಲಿತುಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗ್ತದೆ. ஒருத்தன் ஜெபம் பண்றான், ஐயோ ஆண்டவரே நான் உபவாசம் இருந்தேன், நான் ஃபாஸ்டிங் பிரேயர் பண்ணேன், இது பண்ணேன், நான் காணிக்கை கொடுத்தேன், இப்படி பண்ணேன், அப்படி பண்ணேன்னு சொல்றான். ஆண்டவர் சொல்றாரு, அவன் நீதிமான் இல்ல. பேசாதீங்க. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಏನಂತ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ ಅಂತ ಅಂದ್ರೆ, ನಾನು ಹಾಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದೇನೆ, ಹೀಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದೇನೆ, ಉಪವಾಸ ಮಾಡಿದ್ದೇನೆ, ಹಾಗೆ ಮಾಡಿದ್ದೇನೆ, ಹೀಗೆ ಮಾಡಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ. ದೊಡ್ಡವ್ರು ಬಂದು ಮಧ್ಯ ಕೂತ್ಕೊಳ್ಳಿ, ದೊಡ್ಡವ್ರು ಬಂದು ಅವ್ರ ಮಧ್ಯ ಕೂತ್ಕೊಳ್ಳಿ ದಯವಿಟ್ಟು. யாராவது ದೊಡ್ಡವರು. சோ என்ன ஆகுதுன்னா, இன்னொருத்தன் வந்து ஜெபம் பண்றான். அவன் வந்து எப்படி ஜெபம் பண்றான் பாருங்க. ಅಲ್ಲಿ ಇನ್ನೊಬ್ಬನು ಬಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಹೇಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ ನೋಡ್ರಿ. அவன் என்ன ஜெபம் பண்றான்? ஆண்டவரே நான் ஒரு பாவி, எனக்கு ஆண்டவரே நான் உங்களை பார்க்க கூட முடியாது, அவ்வளவு பரிசுத்தமானவர் நீர், உங்களை பார்க்க கூட முடியாது ஆண்டவரே அப்படின்னு வந்து நெஞ்சில யாரோ செத்து போனவர் நெஞ்சில அடிச்சுக்கிறான். அப்படியே ಅಲ್ಲಿ ಇನ್ನೊಬ್ಬನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ ಅಂದ್ರೆ, ತನ್ನ ಎದೆಯನ್ನು ಬಡಿದುಕೊಳ್ಳುತ್ತಾ, ದೇವರೇ ನಾನು ಪಾಪಿಯಿಂದ ನೋಡುವುದಕ್ಕೂ ಯೋಗ್ಯತೆ ನನ್ನಲ್ಲಿ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஏசப்பா சொல்றாரு, அந்த தாழ்த்தப்பட்ட மனுஷன் தான் வீட்டுக்கு பரிசுத்தமானா போனான் அப்படின்னு ஆண்டவர் ಅಲ್ಲಿ சொல்றாரு. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಆ ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಂತ ವ್ಯಕ್ತಿ ಮನೆಗೆ ಪರಿಶುದ್ಧ ನೀತಿವಂತನಾಗಿ ಹೋಗಲ್ಪಟ್ಟ ಎಂಬುದಾಗಿ.
நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம தாழ்த்துவோம். ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்து நம்ம தாழ்த்துவோம். நம்ம ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಬಂದು ನಮ್ಮನ್ನ ನಾವು ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳೋಣ. ஆண்டவர் நம்ம கிட்ட இருக்கிறார், நீங்க அது பயந்துராதீங்க. ದೇವರು ಪಕ್ಕದಲ್ಲೇ ಇದ್ದಾನೆ, ಅದನ್ನ ನೀವು ಭಯಪಡಬೇಡ್ರಿ. ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் கூட இருக்கிறார்ன்றதை மறந்துடக்கூடாது. நம்ம ದೇವರು ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದಾನೆ, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದಾನೆ ಅಂತಕ್ಕಂಥದನ್ನ ಮರೆತು ಹೋಗಲ್ಪಡಬೇಡ್ರಿ. நிறைய வாட்டி நம்ம வந்துட்டு மத்தவங்களுக்கு நம்ம கம்பெனி கிடைக்குமா, இவங்க கூட இருக்காங்களா, அவங்க கூட இருக்காங்களா, இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஷிப்பை தேடுறோம். ஆண்டவருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம மறந்துடுறோம். ಅನೇಕರ ಒಂದು ಸ್ನೇಹತ್ವವನ್ನು ಅವರು ಇವರು ಎಂಬುದಾಗಿ ಅನೇಕರ ಒಂದು ಸ್ನೇಹತ್ವವನ್ನು ನಾವು ಬಯಸ್ತೇವೆ, ಆದ್ರೆ ದೇವರ ಒಂದು ಸ್ನೇಹತ್ವವನ್ನು ನಾವು ಬಯಸಿದವರಾಗಿ ಹೋಗ್ಬಿಡ್ತೇವೆ. சரியா? மூணாவது காரியம். நாலாவது காரியம் ನಾಲ್ಕನೇ ಒಂದು ವಿಷಯ என்ன பாக்குறோம்? ಏನ್ ನೋಡ್ತಿದೀವಿ? 7வது வசனம். 7ನೇ ವಚನ. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். சத்துருக்களின் கோபத்துக்கு என்னாக விரோதமான உமது கையை கையை வீட்டுவீர் அப்படின்னு ஆண்டு சொல்றார். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಶತ್ರುಗಳ ಕೋಪಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ ನಿನ್ನ ಕೈಯನ್ನ ಚಾಚುವಿ ಎಂಬುದಾಗಿ. என் ஜீவனை என்ன பண்ணுவீர் ஆண்டவர் என்ன சொல்றாரு? உமது வலது கரம் என்னை இல்ல, அதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங் சிஸ்டர். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். தேவன் வந்து நம்மளுக்கு உயிர் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಚೈತನ್ಯಗೊಳಿಸುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. ஒரு வாட்டி என்னாச்சு, நான் ஆல்ரெடி இதை கதையை சொல்லியிருக்கிறேன். எலியா தீர்க்கதரிசி வந்து பெரிய ஊழியம் பண்ணிட்டு ரொம்ப டிப்ரெஷன்ல போயிடுறாரு. யாரும் இல்ல அப்படின்ட்டு வந்து ரொம்ப டிப்ரெஷன்ல போயிடுறாரு. ಅಲ್ಲಿ ಎಲಿಯನ ಕುರಿತಾಗಿ ನಾವು ಹೇಳ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ, ಬಹಳ ದೊಡ್ಡ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡಿ ಆತನಿಗೆ ಕೊನೆಗೆ ಯಾರು ಇಲ್ಲ ಎಂಬತಕ್ಕಂತ ಸೋತು ಹೋದಂತ ಒಂದು ಹತಾಶೆಯ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ. என்ன ஆயிரு, அவர் வந்து ಬೇಜಾರ್ பண்ணிட்டு போய் தூங்கிடுறாரு. ஒரு மரத்து கீழே போய் தூங்கிடுறாரு. ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದಾರೆ, ಒಂದು ಬೇಸರದಿಂದ ಒಂದು ಮರದ ಕೆಳಗೆ ಹೋಗಿ ಮಲ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. அப்ப என்ன ஆகுது, ಹಾಗೇನಾಗ್ತಾ ಇದೆ, ஆண்டவர் வந்து தட்டி எழுப்புறாரு, அவனை தொட்டு எழுப்புறாரு ஆண்டவர். அவனை ದೇವರು ಆತನನ್ನು ಮುಟ್ಟಿ ಎಬ್ಬಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. எழுப்பி அவனுக்கு வந்து ரொட்டியும் தண்ணியும் ஆண்டவர் கொடுக்கிறார். ಆತನನ್ನು ಎಬ್ಬಿಸಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ರೊಟ್ಟಿ ಮತ್ತು ನೀರನ್ನ ಅಲ್ಲಿಗೆ ದಯಪಾಲಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. சாப்பிடுறான். ಅದನ್ನ ತಿಂತಾ ಇದ್ದಾನೆ. சாப்பிட்டு என்ன பண்றாரு, ಅದನ್ನ ತಿಂದು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, திருப்பி தூங்கிடுறாரு. ಪುನಃ ಮಲಿಕೊಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. திருப்பி டிப்ரெஷனுக்குள்ள போயிடுறாரு. ಪುನಃ ಹತಾಶೆಯ ಒಂದು ಮನೋಭಾವಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. வாழ்க்கையிலே ஒரு தோல்வி போல அப்படியே காணப்படுது அவர் வாழ்க்கை. ಜೀವಿತದಲ್ಲೇ ಒಂದು ಸೋತೋದಂತ ಒಂದು ನಿರಾಶೆ ರೀತಿಯಾಗಿ எதையோ இழந்துட்டோம் நம்ம வாழ்க்கையில. ಏನೋ ಒಂದು ಕಳೆದುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ ಜೀವಿತದಲ್ಲಿ. அப்ப திருப்பி ஆண்டவர் வந்து அவரை தொடுறாரு. ಪುನಃ ದೇವರು ಆತನನ್ನ ಮುಟ್ತಾ ಇದ್ದಾರೆ. தொட்டு திருப்பி எழுப்புறாரு அவனை. ಮುಟ್ಟಿ ಪುನಃ ಆತನನ್ನ ಎಬ್ಬಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவனுக்கு திருப்பி சாப்பிடுறதுக்கு ஏதாவது ஆண்டவர் கொடுக்கிறாரு. ಪುನಃ ಆತನಿಗೆ ಊಟ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಏನನ್ನ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. பைபிள் என்ன சொல்லுது, வசனம் என்ன சொல்லுது, ವಚನ ಏನೆಂಬುದಾಗಿ அந்த ஆண்டவர் கொடுக்கிற அந்த சாப்பாடுனால 40 நாள் 40 இரவு தேவனுடைய பர்வதம் வரைக்கும் நடந்து போறாராம் எலியா. ಅಲ್ಲಿ ಎಲಿಯನ್ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ, ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ಒಂದು ಊಟದಿಂದಾಗಿ 40 ದಿವಸಗಳವರೆಗೂ ಆ ಒಂದು ಪರ್ವತವನ್ನು ನಡೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. நம்மளுடைய தாகத்துக்கு, நம்மளுடைய பசிக்கு தேவன் கொடுக்கும் போஜனம் தான் தேவை நம்ம வாழ்க்கையில. ನಮ್ಮ ಒಂದು ದಾಹಕ್ಕೆ, ನಮ್ಮ ಒಂದು ಹಸಿವಿಗೆ ದೇವರು ಕೊಡುವಂತ ಊಟ ಮತ್ತು ನೀರು ಅದು ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದಾಗಿದೆ. இதுதான் தேவனுடைய சாப்பாடு. ಇದೇ ದೇವರ ಒಂದು ಊಟವಾಗಿದೆ. இதை நம்ம சாப்பிட எந்த அளவுக்கு நம்ம பலப்படுறோம்ன்றது நீங்க பாருங்க. ಇದನ್ನ ಊಟ ಮಾಡ್ತಾ ಮಾಡ್ತಾ ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ನಾವು ಬಲವನ್ನ ಹೊಂದಿಕೊಳ್ತೇವೆ ಗಮನಿಸಿರಿ. பாருங்க, இது வந்து பைபிள் ரீடிங் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. ಇದನ್ನ ಬೈಬಲ್ ರೀಡಿಂಗ್ ಪ್ಲಾನ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. இது எனக்கு சாப்பாடு மாதிரி. ಇದು ನಮಗೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಒಂದು ಊಟದ ರೀತಿಯಲ್ಲಿ வருஷம் ஃபுல்லு முழு பைபிளை கவர் பண்ணிடலாம். அந்தந்த நாளைக்கு என்னென்ன படிக்கணும் பாக்ஸ் இருக்கும், படிச்சோடனே டிக் பண்ணிடலாம். ಆ ಒಂದು ದಿವಸಕ್ಕೆ ಯಾವ ಯಾವ ಅಧ್ಯಾಯಗಳನ್ನು ಓದ್ಬೇಕು ಅದನ್ನ ಓದಿದ ನಂತರದಲ್ಲಿ ಅದನ್ನ ಟಿಕ್ ಮಾಡ್ಬೇಕಾಗಿದೆ. நான் முடிஞ்சா என்ன பண்றேன், இதை வந்து நம்ம தமிழ்லயும் கன்னடாலையும் பிரிண்ட் பண்ணி நம்ம நியூ இயர் ಸರ್ವಿಸ್ಗೆ நான் கொடுக்குறேன். இதை ಸಾಧ್ಯವಾದ ಮಟ್ಟಿಗೆ ಇದನ್ನ ಕನ್ನಡ ಹಾಗೂ ತಮಿಳ್ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಇದನ್ನ ಮಾಡ್ಬಿಟ್ಟು ಒಂದು ಹೊಸ ವರ್ಷದ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಕೊಡಲ್ಪಡುತ್ತೆ. ஒருவேளை நீங்க சொல்லலாம், பிரதர் இல்ல பிரதர் எனக்கு முழு பைபிள் ஃபர்ஸ்ட் இயரே படிக்கணும்னா ரொம்ப கஷ்டம்னு சொல்லலாம். பரவாயில்ல, பிரச்சனை இல்ல. புதிய ஏற்பாட்டுல மாத்திரம் படிச்சீங்கன்னா கூட ஒரு வருஷத்துல புதிய ஏற்பாடு படிக்கிறதுக்கு கூட பகுதிகள் இருக்கு இதுல. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ಒಂದು ವರ್ಷದಲ್ಲಿ ಸಂಪೂರ್ಣ ಬೈಬಲ್ ಓದೋದಕ್ಕೆ ಕಷ್ಟವಾಗ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತವರು ಪರವಾಗಿಲ್ಲ, ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯ ಒಂದು ವರ್ಷ ಪೂರ್ತಿಯಲ್ಲಿ ಮುಗಿಸುವಂತದಕ್ಕೂ ಕೂಡ ಅದು ಇರ್ತದೆ. எதுக்கு நம்ம இப்படி எல்லாம் பண்றோம்? ಯಾಕೆ ಇದನ್ನೆಲ್ಲ ಮಾಡ್ತೀವಿ? இது நம்ம சாப்பாடு. ಇದು ನಮಗೆ ಊಟವಾಗಿದೆ. இது என்னுடைய ஆவிக்குரிய சாப்பாடு. என் ஆத்மா பலமா இருக்குன்னா இது என்னோட சாப்பாடு. ನನ್ನ ಆತ್ಮ ಬಲವುಳ್ಳದಾಗಿರ್ಬೇಕು ಅಂತಂದ್ರೆ ಇದು ನನಗೆ ಒಂದು ಊಟವಾಗಿದೆ. எதுக்கு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறோம்? ಯಾಕೆ ನಾವು ಮಕ್ಕಳನ್ನ ಶಾಲೆಗೆ ಕಳಿಸ್ತೀವಿ? எதுக்கு பெரிய பெரிய படிக்க வைக்கிறோம்? ಯಾಕೆ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಒಂದು ವಿದ್ಯಾಭ್ಯಾಸವನ್ನು ಮಾಡಿಸ್ತೀವಿ? பிரதர் ஒரு 10 லட்ச ரூபாய் சம்பளம் கிடைச்சா நல்லா இருக்கும் பிரதர், அதுக்காக படிக்க வைக்கிறேன் பிரதர். கரை சேர்த்துடணும் பிரதர் பிள்ளைங்களை. 10 ಲಕ್ಷ ಒಂದು ಸಂಬಳ ಬರ್ತಾ ಇದ್ರೆ ಸಾಕು, ಅದಕ್ಕಾಗಿ ಓದಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತಿದ್ದ. பிள்ளைங்களை கரை சேர்த்துடணும் பிரதர், அதனாலதான் பிரதர் என் பொறுப்பு படிக்க வச்சிடணும் பிரதர் பிள்ளைங்களை. ಆ ಮಕ್ಕಳಿಂದ ಬರಬೇಕು, ಆ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಮಕ್ಕಳನ್ನು ಓದಿಸುವಂತದ್ದು ನನ್ನ ಒಂದು ಕರ್ತವ್ಯ, ಹಾಗಾಗಿ ಅದನ್ನ ಮಾಡ್ತೇನೆ. நான் சொல்லுவேன், எழுத படிக்கிறது எதுக்கு தெரியுமா? எதுக்கு?
ಅಲ್ಲಿ ಓದು ಬರೆಯುವಂತದ್ದು ಯಾವುದಕ್ಕೆ ಗೊತ್ತಾ? தேவனுடைய வார்த்தையை படிப்பதுக்கு தான் நம்ம எழுத படிக்க கத்துருக்கிறோம். ಆ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವುದಕ್ಕಾಗಿ ನಾವು ಓದು ಬರಹಗಳನ್ನ நான் தேவனுடைய வார்த்தையை படிக்காம இருக்கிறதுக்கு நான் படிச்சேன்னா அந்த படிப்பே எனக்கு வேண்டாம். ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋದಕ್ಕೆ ಓದದೇನೆ ಒಂದು ಓದು ಬರಹವನ್ನ ಕಲ್ತ್ಕೊಂಡಿದ್ದೇನೆ ಅಂದ್ರೆ ಅದು ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ. அது எனக்கு PhD கொடுத்தாலும் அந்த PhD வேண்டாம். ಆ PhD ಕೊಟ್ಟರು ಕೂಡ ನನಗೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ. ஏதோ பெரிய பெரிய படிக்கிறோம், காலேஜுக்கு போறோம், பெரிய பெரிய வேலைக்கெல்லாம் போறோம், கேட்டா இவ்வளவு பேக்கேஜ்னு சொல்றோம் நம்ம. ஆனா நம்ம வந்து ஆண்டோடைய சாப்பாடு மாத்திரம் சாப்பிட மாட்டோம். ಎಷ್ಟೋ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಒಂದು ಕಂಪನಿಗಳಲ್ಲಿ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡ್ತೀವಿ, ಎಷ್ಟೋ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಪ್ಯಾಕೇಜ್ಗಳು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೀವಿ, ಆದ್ರೆ ದೇವರ ಒಂದು ಊಟವನ್ನು ಮಾತ್ರ ಊಟ ಮಾಡೋದಕ್ಕೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಸಮಯಗಳಿಲ್ಲ. ஆனா சில பேருங்க எனக்கு சர்ச்சில் என்ன பிடிக்கணும் அவங்களுக்கு படிக்கவே வராது. சில பேர் நம்ம சர்ச்சில் ನಮ್ಮ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಕೆಲವರಿಗೆ ಓದೋದಕ್ಕೂ ಕೂಡ ಬರುವುದಿಲ್ಲ. ஆனா அவங்க விசுவாசத்தை பார்ப்பேன் நான். ಆದ್ರೆ ಅವರ ಒಂದು ನಂಬಿಕೆನ ಗಮನಿಸ್ತೇನೆ. பாஸ்டர் வந்து சண்டே ஒரே ஒரு வசனத்தை சொல்லியிருப்பாரு. ಪಾಸ್ಟ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಭಾನುವಾರ ಒಂದೇ ಒಂದು ವಚನ ಹೇಳಿರ್ತಾರೆ. அது அப்படியே கரும்பு சாப்பிடுற மாதிரி அதை சாப்பிட்டு மென்னு சக்கையா புனிஞ்சு எடுத்துருவாங்க அந்த வசனத்தை. ಆ ಕಬ್ಬನ್ನ ತಿನ್ನುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ತಿಂದು ಆಗಿದ್ದು ಅದನ್ನ ರುಚಿ ನೋಡುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ಅನುಭವಿಸ್ತಾ ஏன்னா ಇರ್ತಾರೆ. படிப்பு வராது, ಯಾಕಂದ್ರೆ ಓದೋದಕ್ಕೆ ಬರುವುದಿಲ್ಲ. அந்த பாக்கியம் கிடைக்கல, அவங்களுக்கு ஸ்கூல் போறதுக்கு வசதி இருக்கல, வாய்ப்பு இருக்கல அந்த டைம்ல. ಯಾಕಂದ್ರೆ ಅವರಿಗೆ ಒಂದು ಸೌಭಾಗ್ಯ ಸಿಗ್ಲಿಲ್ಲ ಆ ಒಂದು ದಿವಸಗಳಲ್ಲಿ ಶಾಲೆಗೆ ಹೋಗುವಂತದ್ದು. ஒரே வழி என்னது? இப்படி சண்டே சர்ச்சில் மெசேஜ் கேட்கறது தான் அவங்களுக்கு ஒரே வழி, ஆண்டோடைய வசனத்தை கேட்கறது. ಅವರಿಗೆ ಒಂದೇ ಒಂದು ಮಾರ್ಗ ಈ ರೀತಿಯಾಗಿ ಭಾನುವಾರದ ದಿವಸದಲ್ಲಿ ಆ ಒಂದು ವಚನಗಳನ್ನ ಕೇಳುವಂತದ್ದು. சோ அவங்க கேட்கும்போது என்ன ஆகுது? அந்த வசனத்தை கேட்கும்போது வசனம் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுது? உயிர்ப்பிக்குது அவங்கள வாழ்க்கையில. எந்த இடத்துல மரணம் இருக்கோ அந்த இடத்துல உயிர்ப்பிக்குது, அந்த உயிர் கிடைக்குது, அவங்க உயிரோட அந்த வசனத்தை வந்து அப்படியே என்ன பண்றாங்க? சாப்பிடுறாங்க. ಯಾವ ಭಾಗದಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಮರಣ ಅಲ್ಲಿಗೆ ನಡೆಸಲ್ಪಡ್ತಾ ಇದೆ ಅದೇ ಭಾಗದಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಒಂದು ಜೀವವು ಅಲ್ಲಿ ಏನಾಗ್ತಾ ಇದೆ ಅಂದ್ರೆ ವಚನದ ಮೂಲಕವಾಗಿ ಒಂದು ವಚನವನ್ನು ಅವರು ತಿನ್ನುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. So எனக்கு அவங்க விசுவாசத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். படிப்பறியாத ஒரு சகோதரி ஒரு சகோதரன் இவ்வளவு ஆண்டுட்டு விசுவாசமா இருக்கிறாங்களா ச்சே அப்படின்னு வந்து நான் வந்து நம்ம சர்ச்சில் இவங்க தான் பாஸ்டரா இருக்கணும் அப்படின்னு சில டைம் நான் நினைப்பேன். ನಾನ್ ಕೆಲವು ಸಾರಿ ಅಂದ್ಕೊಳ್ತೀನಿ, ಇವ್ರಿಗೆ ಓದೋದಕ್ಕೆ ಬರ್ದಿದ್ರು ಕೂಡ ಇಷ್ಟು ಬಹಳ ವೈರಾಗ್ಯ ಉಳ್ಳವರಾಗಿ ಇರ್ತಾರಲ್ಲ, ಇವರೇ ಸೇವಕರಾಗಿರ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ನಾನು ಅಂದ್ಕೊಳ್ತೇನೆ. நான் படிக்க கூடாது, படிப்பை பத்தி நான் தரைக்குறவா பேசவே இல்லைங்க, நானும் படிச்சிருக்கிறேன். ಓದಿನ ಒಂದು ವಿದ್ಯಾಭ್ಯಾಸದ ಕುರಿತಾಗಿ ಅರಕೊರತೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ, ಯಾಕಂದ್ರೆ ನಾನು ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ நான் ಮಾಡಿ. கேட்கறது ஒரே ஒரு கேள்விதான், படிப்பின் நோக்கம் என்ன? ನಾನು ಕೇಳುವಂತ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ, ಆ ಒಂದು ನಿಮ್ಮ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸದ ಒಂದು ದೃಷ್ಟಿ ಏನು ಎಂಬುದು. என் படிப்பு வந்து தேவனுடைய வார்த்தையை படிக்க வைக்கலனா என் படிப்பு எதுக்கு? ನನ್ನ ಒಂದು ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋದಕ್ಕೆ ಆಗ್ಲಿಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಆ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಏನಕ್ಕೆ? அது ಕೇಳ್ವಿ நம்ம எல்லாரும் கேட்கணும், நானும் எனக்கு கேட்டுக்கணும் அந்த கேள்வி. ಆ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸವನ್ನ ಆ ಒಂದು ಪ್ರಶ್ನೆನ ಎಲ್ಲರೂ ಕೇಳಬೇಕು, ನಾನು ಕೂಡ ಅದನ್ನ ಕೇಳ್ತೀನಿ. தேவனுடைய வார்த்தை நம்மளை உயிர்ப்பிக்கும். ದೇವರ ವಾಕ್ಯ ನಮ್ಮನ್ನ ಅದು ಉಜ್ಜೀವಿಸಲ್ಪಡ್ತದೆ. இந்த கொஞ்ச நாள் நம்ம படிப்பெல்லாம் பாத்தீங்கன்னா, படிப்பு பணம் சம்பளம் எல்லாம் நம்ம சாகுற வரைக்கும் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வேணா நீங்க கல்ற தோட்டத்துல உங்க பேருக்கு அப்புறம் PhDன்னு போட்டுக்கலாம். பட் ஆனா பரலோகத்துல வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆண்டவருடைய வார்த்தை என்னாவது? ஒளிந்து போவாது. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ನಾವು ಒಂದು ದಿವಸ ನಾವು ಮಣ್ಣಾಗಿ ಹೋಗ್ತೇವೆ ಅಂತ ಒಂದು ವೇಳೆ ನಮ್ಮ ಒಂದು ಸತ್ತ ನಂತರದಲ್ಲಿ ನಮ್ಮ ಒಂದು ಸಮಾಧಿ ವೇಳೆಗೆ ನಮ್ಮ ಒಂದು ಪದವಿಯನ್ನು ಹಾಕುವುದು, ಆದ್ರೆ ಎಂದಿಗೂ ನಿರಂತರವಾಗಿರುವಂತದ್ದು ಏನಂತಂದ್ರೆ ದೇವರ ವಾಕ್ಯವೇ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಗಮನಿಸ್ತೇವೆ. சோ ஒரு நாள் என்னாச்சு, 2 பேர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் 2 பேர் ரோட்ல நடந்து போயிட்டே இருக்காங்க. ಆ ಒಂದು ದಿವಸ ಏನಾಯ್ತು, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ ನಂತರದಲ್ಲಿ ಇಬ್ಬರು ವ್ಯಕ್ತಿಗಳು ನಡೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. ரொம்ப பேஜாரா இருக்காங்க, கவலையோட பேசிட்டு இருக்காங்க, தர்க்கம் பண்ணிட்டு இருக்காங்க, பேஜாரா பேசிட்டு போயிட்டே இருக்காங்க. ಬಹಳ ಚಿಂತೆಯಲ್ಲಿ ಬಹಳ ಕಳವಳದಿಂದ ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ತರ್ಕವನ್ನು ಮಾಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. என்னடா ஏசப்பாவை நம்பணும், அவர்கிட்ட சீசரா இருந்தோம், அவர் இருந்தாரு சடனா போயிட்டாரு, இப்ப ஆளே காணோம் அப்படின்னு ரொம்ப கவலையோட இருக்காங்க அவங்க. ಬಹಳ ಚಿಂತೆಯಿಂದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿದ್ರು, ಇವಾಗ ಆತನು ಇಲ್ಲ, ಹೇಗೆ ಮುಂದಿನ ಜೀವಿತ ಹೇಗೆ ಎಂಬುದಾಗಿ ಬಹಳ ಚಿಂತೆಯಿಂದ ನಡೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. யாரு வர அந்த இடத்துல? ಆ ಜಾಗದಲ್ಲಿ ಯಾರು ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ? ஏசப்பா வந்து சடனா வராரு, அவங்களுக்கு தெரியல ஏசப்பா வராருன்னு. ஏசப்பா வந்துடுறாரு டக்குன்னு, 3வது ஆளா ஏசப்பா வந்து நடந்து வராரு அவரு கூட. ಆ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬರ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, 3ನೇ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ ತಕ್ಷಣವಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. என்னப்பா இப்படி ரொம்ப டல்லா இருக்கீங்களே அப்படின்னு ஏசப்பா கேக்குறாரு. ಏನು ಬಹಳ ವ್ಯಥೆ ಉಳ್ಳವರಾಗಿ ಕಾಣಿಸಿಕೊಂಡಿದ್ದೀರಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவர் ஏசப்பாவை பார்த்து, அவங்க ஏசப்பா பத்தி தெரியல ஏசப்பான்னு, என்னையா நீனு எந்த ஊருப்பா, இப்ப எருசலேம்ல இவ்வளவு பெரிய காரியம் நடக்குது, ஒண்ணும் தெரியாம நீ இருக்கீ அப்படின்னு ஏசப்பாவை பார்த்து கேட்டுறாங்க. ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ನೋಡಿ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಯೆರೂಸಲೇಮಲ್ಲಿ ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಸಂಗತಿ ನಡೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ ನಿನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಇದೆಯಾ ಎಂಬುದಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ನೋಡಿ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்ப ஏசப்பா என்ன பண்றாரு? ಆಗ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? படிங்க, லூக்கா 24வது அதிகாரம். ಲೋಕ 24ನೇ ಅಧ್ಯಾಯ. லூக்கா 24வது அதிகாரம் 27வது வசனம் படிங்க. 24, 27. 24, 27ನೇ ವಚನ ಓದ್ರಿ. மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். விவரித்து பைபிள் ஸ்டடி எடுத்தார் ஏசப்பா. ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಸತ್ಯವೇದ ಅಧ್ಯಾಯವನ್ನ ಅಲ್ಲಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. பைபிள் கிளாஸ் எடுத்தார் ஏசப்பா. ಅಲ್ಲಿ ಬೈಬಲ್ ಕ್ಲಾಸ್ ಅನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. நடந்து போயிட்டே இருக்காங்க, நடந்து போகும்போதே ஏசப்பா பைபிள் பத்தி சொல்லி கொடுத்துட்டே போறாரு அந்த 2 சீசர்களுக்கும். ಆ ಇಬ್ಬರು ಶಿಷ್ಯರು ನಡೆದುಕೊಂಡು ಹೋಗುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅವ್ರ ಇಬ್ಬರು ಶಿಷ್ಯಂದರಿಗೆ ಸತ್ಯವೇದದ ಅಧ್ಯಾಯವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ.
அவங்க கேக்குறாங்க. ಅವ್ರು ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. கேட்ட உடனே ஒரு நம்பிக்கை வருது அவங்க வாழ்க்கையில. ಕೇಳಿದ ತಕ್ಷಣವಾಗಿ ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ನಂಬಿಕೆ ஒரு ಬರ್ತಾ ಇದೆ, பலன் வருது. ಒಂದು ಬಲ ಬರ್ತಾ ಇದೆ. இன்னொன்னு என்னமோ வருது. என்ன வருது? ಇನ್ನೊಂದು ಏನ್ ಬರ್ತಾ ಇದೆ ಅವರಲ್ಲಿ? இன்னொன்னு என்னமோ வருது. என்ன வருது? ಇನ್ನೊಂದು ವಿಷಯ ಬರ್ತದೆ. ಏನಾಗಿ? இதை நீங்க பதில் சொல்லுங்க. 32வது வசனத்துல போட்டிருக்கு. 32ನೇ ವಚನದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு. பதில் என்ன? என்னாச்சு? ಏನಾಗಲ್ಪಟ್ಟಿದೆ? கொழுந்துவிட்டு எரிய- என்னாச்சு? அவங்க இருதயம் என்னாச்சு? எரிஞ்சிட்டு இருந்துச்சு அவங்க இருதயம். ஏசப்பா பைபிள் ஸ்டடி எடுக்கும்போது அவங்க இருதயம் பக பக பகன்னு எரியுது தீனாலே. ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಮಾತನಾಡುತ್ತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಆ ಒಂದು ಬೆಂಕಿಯಿಂದ ಏನಾಗ್ತದೆ, ಅವ್ರ ಹೃದಯವು ಕುದಿಯಲ್ಪಡುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. இன்னைக்கு நம்ம பைபிள் படிக்கும் போது நம்மளுடைய இருதயம் ஆண்டு எரிய வைக்கிறார் நம்மளுடைய இருதயத்தை. ಈ ಒಂದು ದಿವಸದಲ್ಲಿ ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ ನಮ್ಮ ಹೃದಯವು ಕುದಿಯುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರು ಮಾಡಲ್ಪಡ್ತಾನೆ. நம்ம என்ன பண்றோம்? நிறைய வாட்டி ನಾವೇನ್ ಮಾಡ್ತೀವಿ? ಅನೇಕ ಬಾರಿ தீ எரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவோம்? ಬೆಂಕಿ ಹತ್ತಿದ್ರೆ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ? என்ன பண்ணுவோம்? ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ? ஏய் ஃபோன் பண்றா, ஃபயர் இன்ஜினுக்கு ஃபோன் பண்றா அப்படின்னு தண்ணி எடுத்துட்டு ஊத்தி விட்டுறோம். தண்ணி தீய அணைச்சு விட்டுறோம். ಅಲ್ಲಿ ಫೋನ್ ಮಾಡ್ರೆ ಅಗ್ನಿಶಾಮಕ ದಳಕ್ಕೆ ಎಂಬುದಾಗಿ ನೀರನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಅದಕ್ಕೆ ಸುರಿತೇವೆ. தயவு செய்து ஆண்டு எரிக்கிற தீய தண்ணி வச்சு அணைச்சிடாதீங்க. ದೇವರು ಉರಿಸಲ್ಪಡುವಂತ ಒಂದು ಬೆಂಕಿಯನ್ನ ನೀವು ನೀರಿನ ಮೂಲಕವಾಗಿ ಆರಿಸಲ್ಪಡಬೇಡ್ರಿ. நம்ம வாழ்க்கையின் தண்ணி என்னது? ನಮ್ಮ ಜೀವಿತದ ಒಂದು ನೀರೇನು? வேலை, ಕೆಲಸ, பிள்ளைங்க, ಮಕ್ಕಳು, ஹாபி, ಒಂದು ಹವ್ಯಾಸಗಳು, இதுதான். ಇದೆ போனு, ಫೋನು, இதுதான் தீ போட்டு அணைச்சிருது ஆண்டருடைய தீய. ಇದೆ ಏನಾಗ್ತದೆ? தண்ணி போட்டு ஆண்டருடைய தீய அணைச்சிருது. ಇದು ಈ ಒಂದು ವಿಷಯಗಳು ದೇವರ ಬೆಂಕಿನ ನೀರಿನ ರೂಪದಲ್ಲಿ ಅದು ಆರಿಸಿ ಬಿಡ್ತಾ ಇದೆ. ஆண்டர் நினைக்கிறார், ஐயோ கொழுந்து விட்டு எரியாதா என் மகனுடைய இருதயம், என் மகளோட இருதயம் அப்படின்னு ஏசப்பா ஆசைப்படுறார். ದೇವರು ಆಸೆ ಪಡ್ತಾ ಇದ್ದಾನೆ, ನನ್ನ ಮಗಳ ಹೃದಯ ಅದು ಉದಿತಾ ಇಲ್ವಾ ಎಂಬುದಾಗಿ. அந்த எரியும் போது அவன் உலகத்துக்கே வெளிச்சமா இருக்க மாட்டானா, என் மக உலகத்துக்கே வெளிச்சமா இருக்க மாட்டாளா அப்படின்னு ஆண்டர் எதிர்பார்க்கிறாரு. ದೇವರು ಎದುರು ನೋಡ್ತಾರೆ, ಆ ಒಂದು ಅವರ ಹೃದಯ ಕುದಿಯುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಲೋಕಕ್ಕೆ ಬೆಳಕಾಗಿ ಆತನು ಕಾಣಿಸಿಕೊಳ್ತಾನ ಇಲ್ವಾ ಎಂಬುದಾಗಿ. இங்க பார்த்தோம், இந்த ரெண்டு பேர் டிப்ரெஷன்ல சோர்பா சேடா நடந்து போயிட்டு இருக்காங்க. பைபிள் ஸ்டடி நடக்குது. என்னாவது இருதயம் என்ன ஆயிருது? இருதயம் சந்தோஷத்தோட பகபகன் எரிய ஸ்டார்ட் பண்ணுது. ಇಲ್ಲಿ ಈ ಇಬ್ಬರು ವ್ಯಕ್ತಿಗಳನ್ನು ಗಮನಿಸುವಾಗ ಬಹಳ ಸೋತು ಹೋದವರಾಗಿ ಹತಾಶೆಯಿಂದ ಅವರು ನಡೆದುಕೊಂಡು ಹೋಗುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯದ ಮೂಲಕವಾಗಿ ಅವರ ಹೃದಯ ಕುದಿಯುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವರು ನಡೆಯಲ್ಪಡ್ತಾ ಇದೆ. ஆண்டருடைய வார்த்தை என்னது? நம்மளுக்கு சாப்பாடு. அது ஜீவன் கொடுக்கும் நம்மளுக்கு. ಯಾಕೆಂದ್ರೆ ದೇವರ ಒಂದು ವಾಕ್ಯ ನಮಗೆ ಜೀವವನ್ನು ಕೊಡುವಂತದ್ದಾಗಿದೆ. ஏன்னா ஏசப்பா என்ன சொல்லி இருக்காரு? ಯಾಕೆಂದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಏನಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ? யோவான் 6வது அதிகாரம் ಯೋಹಾನ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 6வது அதிகாரம் 35வது வசனம் என்ன சொல்லுது? 6ನೇ ಅಧ್ಯಾಯ 35ನೇ ವಚನ ಏನಂತ ಹೇಳ್ತದೆ? யோவான் 6:35. இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். பசி வராது, நம்மளுக்கு தாகம் எடுக்காது. ಅಲ್ಲಿ ಹಸಿವು ಬರುವುದಿಲ್ಲ ಮತ್ತು ದಾಹವಾಗುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. நிஜமான அப்பம் யாரு? ಅಲ್ಲಿ ನಿಜವಾದಂತ ರೊಟ್ಟಿ ಯಾರು? இயேசு கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டுல இருந்து புதிய ஏற்பாடு யாரை பத்தி சொல்லுது? இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லுது. ಅಲ್ಲಿ ಹಳೆ ಮಡಿಕೆಯಿಂದ ಹೊಸ ಮಡಿಕೆಯು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕುರಿತಾಗಿ ಅಲ್ಲಿ ತಿಳಿಸಲ್ಪಡ್ತಾ ಇದೆ. சோ அந்த படத்துல பாக்குறீங்க, இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? அந்த ரெண்டு பேருக்கும் அவருடைய வசனத்தை சொல்லும் போது அவங்க இருதயம் மாற்றமாயிட்டு இருக்குது. ಅಲ್ಲಿ ಆ ಒಂದು ಚಿತ್ರದಲ್ಲಿ ಗಮನಿಸುವಾಗ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹೃದಯದ ಆ ಒಂದು ವಾಕ್ಯಗಳನ್ನು ಹೇಳುವಾಗ ಅವ್ರ ಹೃದಯವು ಬದಲಾಗುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಆಗಲ್ಪಡ್ತಾ ಇದೆ. இன்னொரு காரியம் சொல்றேன் நானு. ಇನ್ನೊಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳ್ತೀನಿ. ஒருவேளை உங்க வீட்டுல யாராவது கெட்ட பழக்கத்தோட சில தப்பான காரியங்களை பண்ணிட்டு இருக்கலாம். அவங்கள சர்ச்சுக்கு வர சொல்லுங்க. சர்ச்சுக்கு வராதீங்கன்னு சொல்லாதீங்க தயவு செய்து அவங்கள. ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಯಾರಾದರೂ ಕೆಟ್ಟ ಹವ್ಯಾಸಗಳಲ್ಲಿ ಒಂದು ಕೆಟ್ಟ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಸಭೆಗೆ ಬರಬೇಡಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ಬಿಟ್ರೆ ದಯವಿಟ್ಟು ಅವರನ್ನು ಸಭೆಗೆ ಕರೆದುಕೊಂಡು ಬನ್ರಿ. சர்ச் மியூசியம் இல்ல, ஆஸ்பத்திரி போலதான் சர்ச். ಅಲ್ಲಿ ಸಭೆ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ಮ್ಯೂಸಿಯಂ ರೀತಿಯಲ್ಲ ಅಲ್ಲ, ಇದು ಒಂದು ರೀತಿಯಾದಂತ ಆಸ್ಪತ್ರೆಯ ರೀತಿಯಲ್ಲಿ. இங்க பலவீனர்கள், பாவத்துல இருக்கிறவங்க, அவங்க பிரச்சனைக்கு இருக்கிறவங்க தான் சர்ச்சுக்கு வரணும். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಬಲಹೀನರು, ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಸಮಸ್ಯೆ ಇರ್ತಕ್ಕಂಥವ್ರು, ಈ ತೆಗಿತಕ್ಕಂಥ ವ್ಯಕ್ತಿಗಳೇ ಸಭೆಗೆ ಬರಬೇಕು. வரும்போது என்னாவது? ஆண்டருடைய வசனத்தை நாங்கள் பேசும்போது, ஆண்டருடைய வசனத்தை அவங்க கேட்கும் போது ஆண்டவர் அவங்க இருதயத்தை மாற்றுகிறார். ನಾವು ವಚನಗಳ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರ ವಚನ ಮಾತನಾಡಲ್ಪಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ದೇವರ ಅವರ ಹೃದಯಗಳನ್ನ ಜೀವಿತಗಳನ್ನ ಬದಲಾಯಿಸಲ್ಪಡ್ತಾರೆ. நீ நல்லவனாயிட்டு அப்புறம் வா சர்ச்சுக்குன்னு சொல்லுவாங்க. இல்ல, நீ நல்லவன் ஆக முடியல, அதனாலதான் நீ சர்ச்சுக்கு வரணும். ನೀನು ಒಳ್ಳೆಯವನಾಗ್ಬಿಟ್ಟು ಆಮೇಲೆ ಸಭೆಗೆ ಬಾ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲ, ನೀನು ಒಳ್ಳೆಯವನಾಗದಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರಣದಿಂದಾಗಿ ನೀನು ಸಭೆಗೆ ಬರಬೇಕು. நீ சர்ச்சுக்கு வா, ஆண்டவர் வசனம் உன்னை மாத்தும், ஆண்டவர் உன்னுடைய கிரியை செய்வாரு, அப்புறம் நீ நல்லவனாயிருவே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லலாம். ஜனங்கிட்ட பார்த்து நம்ம சொல்லலாம். ಜನಗಳ ಕುರಿತಾಗಿ ನಾವು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ಬಹುದು, ನೀನು ಸಭೆಗೆ ಬಾ, ದೇವರ ವಾಕ್ಯ ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಬದಲಾಯಿಸ್ತಾರೆ, ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ನೀನು ಒಳ್ಳೆಯವನಾಗಿ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ ಬದಲಾಗ್ತೀಯ. ஆண்டவர் நம்மளை உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಉಜ್ಜೀವಿಸುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. கடைசியா ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். ಕೊನೆಯ ಒಂದು ವಚನವನ್ನು ಹೇಳಿ ಮುಗಿಸ್ತೀನಿ. 8வது வசனம். 8ನೇ ವಚನ.
கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். போதும், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ದೇವರು ನನಗಾಗಿ ಎಲ್ಲವನ್ನ ಮಾಡುವಾತನಾಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ. இது ஆக்சுவலா தமிழ்ல தப்பான டிரான்ஸ்லேஷனா இருக்கு. இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு இந்த வசனம் அப்படின்றத பாப்போம். இங்கிலீஷ்ல போட முடியுமா இந்த வசனம்? இங்கிலீஷ்ல அதே வசனத்தை 8வது வசனத்தை இங்கிலீஷ்ல போடுங்க. இங்கிலீஷ்ல என்ன சொல்லுதுன்னா, the lord will fulfill his purpose for me அப்படின்னு போட்டிருக்கு. ಅಲ್ಲಿ ನೀನು ಕೈ ಹಚ್ಚಿದ ಕೆಲಸವನ್ನ ನೆರವೇರಿಸದೆ ಬಿಡಬೇಡ ಎಂಬುದಾಗಿ. ஆண்டவர் எதை நிறைவேற்றுவாரு? ದೇವರು ಯಾವುದನ್ನ ನೆರವೇರಿಸ್ತಾರೆ? எதை நிறைவேற்றுவாரு? ಯಾವುದನ್ನ ನೆರವೇರಿಸ್ತಾರೆ? யாரோட பிளான நிறைவேற்றுவாரு? ಯಾರ ಯೋಜನೆಯನ್ನ ನೆರವೇರಿಸ್ತಾರೆ? his purpose. அவருடைய நோக்கத்தை என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் நிறைவேற்றவரா இருக்கிறார். ಆತನ ಯೋಜನೆಯನ್ನ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೆರವೇರಿಸದೆ ಆತನು ಬಿಡುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. நிறைய வாட்டி எல்லாரும் பண்ணுவாங்க, நியூ இயர்க்கு என்ன பண்ணுவாங்க எல்லாரும் நியூ இயர்க்கு? ಅನೇಕರು ಹೊಸ ವರ್ಷಕ್ಕೆ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? வெயிட் குறையணும், ಅಲ್ಲಿ ತೂಕ ಕಡಿಮೆ ಮಾಡ್ಕೊಳ್ಬೇಕು, பார்க்குக்கு டெய்லி போறேன், ಪಾರ್ಕಿಗೆ ಪ್ರತಿ ದಿವಸ ಹೋದಕ್ಕಿತ್ತೇನೆ, இனிப்பு பலகாரம் சாப்பிட மாட்டேன், ಅಲ್ಲಿ ಸಿಹಿ ಪದಾರ್ಥಗಳನ್ನ ತಿನ್ನುವುದಿಲ್ಲ, இப்படின்னு பிளான் போடுவாங்க நிறைய. ಈ ರೀತಿಯಾಗಿ ಅನೇಕ ಯೋಜನೆಗಳನ್ನ ಹಾಕಿಕೊಳ್ತಾರೆ. ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுது? ಆದ್ರೆ ಈ ವಚನ ಏನಂತ ಇದ್ದಾರೆ? என் வாழ்க்கைக்கு பிளான் யார் வச்சிருக்கா? ನನ್ನ ಜೀವಿತಕ್ಕೆ ಯೋಜನೆ ಯಾರು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ? யாரு? கர்த்தர் அவருடைய யோசனையை என் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார் அப்படின்னு வசனம் சொல்லுது. ವಚನ ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತದೆ, ದೇವರು ಆತನ ಯೋಜನೆಯನ್ನ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೆರವೇರಿಸುವಾತನಾಗಿದ್ದಾನೆ. வசனம் ஆக்சுவலா எப்படி படிக்கணும்னா, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்ன்றது என்ன சொல்ல அர்த்தம்னா, கர்த்தர் அவருடைய திட்டத்தை என் வாழ்க்கையிலே செய்து முடிப்பார். அதான் கரெக்டான அர்த்தம். ಯೆಹೋವನು ಆತನ ಕಾರ್ಯವನ್ನ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಸಿದ್ಧಿಗೆ ತರುವವನಾಗಿದ್ದಾನೆ. நீங்க என்ன படிப்பு படிச்சாலும் பரவாயில்ல, நீங்க படிக்காம இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு சரீரத்தில் பலவீனம் இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் தன்னுடைய பிளான உங்க வாழ்க்கையிலே நடத்துகிற தேவனா இருக்கிறார். ನೀವು ಓದುವವರಾಗಿದ್ರು ಕೂಡ, ಓದೋದಕ್ಕೆ ಬರ್ದಿದ್ರು ಕೂಡ, ನಿಮ್ಮಲ್ಲಿ ಯಾವುದೇ ಬಲಹೀನತೆ ಇದ್ರೂ ಕೂಡ ದೇವರು ತನ್ನ ಕಾರ್ಯವನ್ನ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಸಿದ್ಧಿಗೆ ತರುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. உலகத்துல இருக்கிற கான்ட்ராக்டர் மாதிரி, பில்டிங் கான்ட்ராக்டர் மாதிரி பில்டிங்கை கட்டிட்டு வெறும் செவரை ஏத்திட்டு ஓடி போறவர்ல நம்ம தேவன். ಇಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ಲೌಕಿಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ವ್ಯಕ್ತಿ ರೀತಿಯಲ್ಲಿ, ಕಾಂಟ್ರಾಕ್ಟರ್ ರೀತಿಯಲ್ಲಿ ಕೇವಲ ಒಂದು ಗೋಡೆನ ಎಬ್ಬಿಸಿ ಓಡಿ ಹೋಗುವಂತವನಲ್ಲ. ஆண்டவர் கை வச்சார்னா, உங்க வாழ்க்கையில கை வச்சார்னா, வாழ்க்கையை கெட்ட ஸ்டார்ட் பண்ணார்னா, முழு பில்டிங் வரைக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அழகா உங்க வாழ்க்கையை கெட்டிக்கொண்டே வருவாருங்க. ನಿಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ, ದೇವರು ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ಮಾಡಿ ಮುಗಿಸುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. இப்ப நான் என்ன பண்ணணும் அப்பனா? ಆಗ ನಾನೇನ್ ಮಾಡ್ಬೇಕು? இங்கிலீஷ்ல ஒரு வேர்ட் இருக்கு, கோஆபரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ಸಹಕರಿಸಲ್ಪಡುವಂತದ್ದು ಎಂಬುದಾಗಿ. ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணணும்? நம்ம ஒத்துழைக்கணும். ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಾವು ಸಹಕಾರವನ್ನು, ஆண்டவரே நீங்க வாழ்க்கையை கெட்டுங்கப்பா அப்படின்னு நம்ம சொல்லணும். ದೇವರೇ ನನ್ನ ಜೀವಿತವನ್ನು ಕಟ್ಟ್ರಿ ಎಂಬುದಾಗಿ. ஆண்டவரே அந்த தீ அணைஞ்சிடக்கூடாது, உங்களுடைய வார்த்தையின் தீ என் இருதயத்துல இருக்கு, அது அணைஞ்சிடக்கூடாது. ஆண்டவரே அணையாம நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க, நான் உங்ககிட்ட ஒத்துழைக்கிறேன், நான் கோஆபரேட் பண்றேன் அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லலாம். ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಾವು ಕೇಳುವಂತದ್ದು, ದೇವರೇ ನಮ್ಮಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಬೆಂಕಿ ಅದು ಆರದಿರ್ತಕ್ಕಂಥ ರೀತಿಯಲ್ಲಿ ನನ್ನ ನಡೆಸಿ, ನಾನು ಅದಕ್ಕೆ ಬೇಕಾದಂತ ಸಂಪೂರ್ಣ ಸಹಭಾಗಿತ್ವವನ್ನು ಕೊಡ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತದ್ದು. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே அந்த தீ எரியட்டும்ப்பா, கண்டினியூஸா எரியணும் என் வாழ்க்கையில அப்படின்னு சொல்லுங்க. ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳ್ರಿ, ದೇವರೇ ನನ್ನ ಜೀವಿತ ಪರ್ಯಂತ ಒಂದು ಬೆಂಕಿ ಉರಿಯಲ್ಪಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. அந்த தேவ தரிசன கூடாரத்துல ஒரு தீ இருக்குமா, அந்த தீ இரவும் பகலும் எப்பவும் ஆனா இருக்குமா, அந்த தீ அணையே கூடாதான். சோ அவங்களுடைய முக்கியமான அந்த பிரதானாசருடைய வேலை என்னன்னா, அந்த தீ அணையாம இருக்கா அப்படின்னு பாத்துக்கிறது தான் அவருடைய வேலை. ಆ ದೇವದರ್ಶನದ ಗುಡಾರದಲ್ಲಿ ಒಂದು ಬೆಂಕಿ ಎಂಬತಕ್ಕಂಥದ್ದು ದೀಪ ಯಾವಾಗಲೂ ಅದು ಉರಿಯುವಂತದ್ದೇ ಆಗಿರ್ತದೆ. ಒಂದು ಪ್ರಧಾನ ಯಾಚಕರ ಒಂದು ಕಾರ್ಯಗಳೇನೆಂಬುದಾಗಿ ನೋಡುವಾಗ ಆ ದೀಪವು ಆರಿ ಹೋಗದತಕ್ಕಂಥ ರೀತಿಯಲ್ಲಿ ಗಮನಿಸಿಕೊಳ್ಳುವುದು. எப்பவும் எரியணும்ப்பா, எப்பவும் எரியணும் உம்முடைய தீபம், உம்முடைய அக்கினிய வாழ்க்கையில எப்பவும் எரியணும் அப்படின்னு நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕೇಳಿಕೊಳ್ಳ್ರಿ, ದೇವರೇ ನಿನ್ನ ದ್ವೀಪ ಅಂದಿನ ಒಂದು ಬೆಂಕಿ ಯಾವಾಗಲೂ ನನ್ನಲ್ಲಿ ಅದು ಪ್ರಜ್ವಲಿಸಲ್ಪಡಲಿ ಎಂಬುದಾಗಿ. எப்போ எரிஞ்சிச்சு அந்த 2 பேருக்கு? ஆண்டவருடைய வார்த்தையை அவங்க காதுல விழும்போது, ஆண்டவருடைய வார்த்தையினாலே அவங்க இருதயம் கொழுந்து விட்டு எரிந்துச்சு. ದೇವರ ವಾಕ್ಯ ಅವರ ಕಿವಿಗಳಲ್ಲಿ ಬೀಳಲ್ಪಡುವಾಗ ದೇವರ ವಾಕ್ಯವು ಅವರ ಹೃದಯವನ್ನ ಅದು ಕುದಿಯುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದೆ. உங்களை எந்த நோக்கத்துக்காக ஆண்டவர் கிறிஸ்தவங்களா மாத்தினாருன்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். ನಿಮ್ಮನ್ನ ಯಾವ ಒಂದು ಯೋಜನೆಗಾಗಿ ಕ್ರೈಸ್ತನಾಗಿ ಬದಲಾಯಿಸ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರಿಗೆ ಮಾತ್ರ ಗೊತ್ತಿದೆ. அது ஆண்டவர் கண்டிப்பா முடிப்பார். ಅದನ್ನ ಖಂಡಿತವಾಗಿ ದೇವರು ಮುಗಿಸ್ತಾರೆ. நீங்க ஒருவேளை உங்க ஃபேமிலி நீங்க தான் ஃபர்ஸ்ட் கிறிஸ்டியனா இருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನೀವೇ ಮೊದಲ ಕ್ರೈಸ್ತನಾಗಿರಬಹುದು. எல்லாரும் பக்கத்துல எல்லாரும் அவிசுவாசிகளா இருக்கலாம். ಎಲ್ಲರೂ ನೀವು ಅವಿಶ್ವಾಸಿ ಆಗಿರಬಹುದು. ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறாரு. ದೇವರು ನಿಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದಾರೆ. ஆண்டவர் உங்களை பார்க்கறாரு. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡ್ತಿದ್ದಾರೆ. ஆண்டவர் அவருடைய வார்த்தையினாலே உங்க இருதயத்தை கொழுந்து விட்டு எரிய வைக்க போறாரு. ಆತನ ವಾಕ್ಯದ ಮೂಲಕವಾಗಿ ನಿಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ಪ್ರಜ್ವಲಿಸುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆண்டவர் அவருடைய பிளானை நிறைவேற்ற போறாரு. ದೇವರು ಆತನ ಯೋಜನೆಯನ್ನ ಆತನು ಸರಾಗವಾಗಿ ಮಾಡುವತನಾಗಿ. என்ன காரியம்லாம் இன்னைக்கு பார்த்தோம் நம்ம? ಯಾವ ಕಾರ್ಯವನ್ನೆಲ್ಲ ನಾವು ನೋಡಿದ್ದೀವಿ. ಫಸ್ಟ್ ಪಾಯಿಂಟ್ போவோம்.
ಮೊದಲ ಒಂದು ಅಂಶಕ್ಕೆ ಹೋಗೋಣ. ஆண்டு நம்மள ஆவிக்குரிய குஷ்டரோகத்திலிருந்து நம்மளை குணப்படுத்தியதினாலே கர்த்தருக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்ம நன்றி சொல்றோம். ಆ ಒಂದು ಆತ್ಮಿಕವಾದಂತ ಕುಷ್ಠರೋಗದಿಂದ ಬಿಡುಗಡೆಯನ್ನ ಕೊಟ್ಟ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಹೃದಯದ ಅಂತರಾಳದಿಂದ ಮನಪೂರ್ವಕವಾಗಿ ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸೋಣ. அடுத்தது என்ன பார்த்தோம் நம்ம? ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಏನ್ ನೋಡಿದ್ವಿ? ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம போகும்போது நம்முடைய ஆத்துமாயிலே என்னை வந்து பலத்தினாலே ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு? பலத்தினாலே பதில் கொடுக்கிறாரு. என் ஜெபத்துக்கு ஆத்துமா பலப்படுது. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ, ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಹೋಗುವಾಗ ದೇವರು ನನ್ನ ಆತ್ಮಕ್ಕೆ ಬೇಕಾದಂತ ತಕ್ಕ ಬಲವನ್ನು ಆತನು ಅನುಗ್ರಹಿಸುವಾತನಾಗಿದ್ದಾನೆ. அடுத்தது பார்க்கிறோம் நம்ம, தாழ்மை உள்ளவனுக்கு எங்க இருக்கிறார் ஆண்டவர்? அவன் கிட்டேயே இருக்கிறார். தாழ்மையுள்ளவன் கிட்டேயே ஆண்டவர் இருக்கிறார். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ದೀನರನ್ನ ಲಕ್ಷಿಸುವಾತನಾಗಿ ಪಕ್ಕದಲ್ಲೇ ಇರುವಾತನಾಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ. அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்? தேவன் சோர்ந்து போன செத்து போன என் வாழ்க்கையின் காரியத்துக்கு என்ன பண்றார் ஆண்டவர்? ಜೀವನ್ ಕೊಡುக்கிறವರ இருக்கிறார். ದೇವರು ಸತ್ತು ಹೋದಂತ ನನ್ನ ಜೀವಿತಕ್ಕೆ ಉಜ್ವಲವನ್ನ ಚೈತನ್ಯವನ್ನ ಕೊಡುವತನು ಆತನಾಗಿದ್ದಾನೆ. அவருடைய வார்த்தையினாலே என் இருதயத்தை கொழுந்து விட்டு எரிய வைக்கிறார். ಆತನ ವಾಕ್ಯದ ಮೂಲಕವಾಗಿ ನನ್ನ ಹೃದಯವನ್ನ ಪ್ರಜ್ವಲಿಸುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಡಲ್ಪಡ್ತಾನೆ. கடைசியாக தேவன் ஆரம்பித்ததை உங்க வாழ்க்கையில எதுக்காக ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்து கொண்டாரோ அதை நிறைவேற்றும்படி ஆண்டவர் வந்து ஆசைப்படுறாருங்க. ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರು ಯಾವ ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ ನಮ್ಮನ್ನ ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೋ ಆ ಕಾರ್ಯವನ್ನ ಆತನು ಮಾಡಿ ಮುಗಿಸುವವರೆಗೂ ಆ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ನೆರವೇರಿಸುವಾತನಾಗಿದ್ದಾನೆ. இதுக்காக ஆண்டவருக்கு இந்த வருஷத்துக்காக நம்ம நன்றி சொல்லுவோம். ಈ ಕಾರಣಕ್ಕಾಗಿ ನಾವು ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. 2024 நல்ல வருஷம் தான். 2024 ಒಳ್ಳೆಯ ವರ್ಷವೇ. ஏன்னா ஆண்டவர் நம்மளோட கூட இருந்த வருஷம். ಯಾಕೆಂದ್ರೆ ದೇವರು ನಮ್ಮ ಜೊತೆಲಿ ಇದ್ದಂತ ಒಂದು ವರ್ಷ. அடுத்த வருஷம் ஆண்டவர் நம்ம கூடவே இருக்க போறாரு. ಬರುವಂತ ವರ್ಷದಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮ ಜೊತೆಲಿ ಇರುವುದಕ್ಕಿದ್ದಾರೆ. 2000 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் நம்ம கூடவே இருக்க போறாரு. 2000 ವರ್ಷ ಆದ್ರೂ ಕೂಡ ಪರವಾಗಿಲ್ಲ, ದೇವರು ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲೇ ಇರುವಾತನಾಗಿದ್ದಾನೆ. ஆமென். ಆಮೆನ್. ஜெபம் பண்ணுவோம். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. அன்புள்ள ஆண்டவரே, இந்த மத்தியான வேளைக்காய் நன்றி செலுத்துறோம்ப்பா. ஆண்டவரே, நீர் ஆண்டவரே எங்களோட உம்முடைய வசனத்தின் வைத்து எங்களோட பேசினதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களை அன்று ஆவிக்குரிய குஷ்டரோகத்திலிருந்து ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை கொடுத்தீர், எங்களை குணமாக்கினீர், எங்களை உம்முடைய குடும்பத்துக்குள்ள எங்களை சேர்த்து கொண்டீர். அதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஜெபத்துல எங்களுக்கு பதில் கிடைக்கலனாலும் ஆண்டவரே எங்கள் ஆத்மாக்கு பலத்தை கொடுக்கிறீர். அதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அது மாத்திரமல்ல ஆண்டவரே, தாழ்மையுள்ளவர்களுக்கு அருகே இருக்கிறீர். அப்பா, நீங்க எங்களோட கூட இருக்கிறீங்க. கொஞ்ச நாள் மாத்திரமல்லப்பா, நித்தியமா எங்களோட கூட இருக்க போறீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அந்த எம்மாவூர் சீசர்கள் கூட ஆண்டவரே, நீர் எப்படி உம்முடைய வார்த்தையை பேசி அக்கினி மயத்தை நீர் உண்டாக்கினீரோ அதே போல் ஆண்டவரே எங்க இருதயங்கள் அப்பா உம்முடைய வார்த்தைகளை படிக்கும் போது அன்றே அக்கினினாலே கொழுந்து விட்டு எரிய நீர் உதவி செய்யுங்க. அன்றே எங்க வேலை, எங்களோட படிப்பு, எங்களோட பிள்ளைகள், எங்களோட ஆசைகள் அந்த அக்கினியை அணைச்சிடக்கூடாதுப்பா. எங்களோட பேசுங்க, டெய்லி அங்கோட பேசுங்கப்பா. கர்த்தரின் கை குறுகவில்லை ஆண்டவரே. நீர் ஆண்டவரே பேசப்படியாதபடிக்கு அப்பா உம்முடைய கைகள் ஆண்டவரே, உம்முடைய எங்களுடைய காதுகள் தான்ப்பா கேட்காம இருக்குது. அன்றைய ஒத்துழைக்க கிருபை செய்யுங்க. நீர் கெட்டுற வேலையை ஆண்டவரே நாங்கள் ஒத்துழைக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. கோஆபரேட் பண்ணும்ப்பா. எங்களோட கூட இருங்க. இந்த வருஷம் எங்களோட கூட இருந்தீங்க. கடைசி ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்கு ஆண்டவரே ஆராதிக்க எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறீங்க. அதுக்காக நன்றி. புது வருஷத்துக்குள்ள நாங்க போறோம்ப்பா. புதிய திட்டங்கள், புதிய யோசனைகள், புதிய இயேசு கிறிஸ்துவின் யோசனைகள் என்ன, உம்முடைய திட்டம் என்னன்னு நாங்க தெரிஞ்சுக்கொள்ளணும்பா. அதை நாங்கள் ஃபாலோ பண்ணணும். ஏதேதோ காரியத்துக்கு நாங்க நிறைய நேரத்தை கொடுக்கிறோம். அன்றே தேவையானது ஒன்றே, அதை மரியாள் தெரிந்தெடுத்து கொண்டாள். அதில் அவள்கிட்ட விட்டு போடாத எடுபடாத பங்கு அப்படி நீங்க சொல்லியிருக்கிறீங்க. எங்க வாழ்க்கையில எது தேவையானதோ அதை நாங்கள் கண்டுபிடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அதை தெரிந்தெடுத்துக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லா தடைகளையும் ஐடென்டிஃபை பண்ண சொல்லுங்க. எதெல்லாம் எங்க வாழ்க்கையிலே சோர்வுகள், தடைகள் வருதோ அந்த தடைகளே அப்பா உம்மிட்ட இருந்து தூரம் பிரிக்கிற பழக்கங்கள், நேரங்கள், பொருள்கள் எல்லாத்தையும் ஆண்டவரே நீர் எங்களை காற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனத்தினாலே எங்களை கழுவுங்க. உம்முடைய வசனத்தினாலே அக்கினை மயமாக்குங்க. நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. பசுத்தாவினாலே நிரப்புங்க. இந்த புது வருஷ ஆராதனைக்காக ஜெபிக்கிறோம். உடைய பிரச்சனைகளோடு கூட இருப்பதற்காகப்பா நன்றி செலுத்துகிறோம். இந்த 2024 வருஷத்துல எங்களோட கூட இருந்தது போல அப்பா அடுத்த வருஷத்துல நீங்க இருப்பீங்க நாங்க விசுவாசிக்கிறோம். உண்மையே நம்பி இருக்கிறோம். எங்களுக்கு உண்மை விட்டா வேற யாரும் இல்லை அப்பா. உண்மையே நாங்கள் உங்க முகத்தையே பார்க்க தரிசிக்க அப்பா எங்களுக்கு கிருபை கொடுங்க. அங்கேயும் பார்க்காதபடி அப்பா உங்களுடைய முகத்தை மாத்திரம் பார்க்கிற பிள்ளைகளாய் நாங்கள் இருக்க உதவி செய்யுங்க. எங்களோட கூட வருவதுக்காய் நன்றி. உங்களுடைய பிரசந்தால் நிரப்பதுக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.